உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே தமிழன் வாழாத நாடே கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழவில்லை என்று சொன்னாலும் கூட, ஈழத் தமிழர்கள் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் என்று சொன்னாலே அவனுடைய மரபு, பண்பாடு தான் முக்கியம். தமிழன்னு சொன்னாலே அவனுடைய மரபும், பண்பாடும் தான் மிக முக்கியமானது. அந்த தமிழர் மரபும், பண்பாடும் இன்றைய சூழலில் பெருகி இருக்கிறதா, அருகி இருக்கிறதா? இதுதான் தலைப்பு. ஒரு அருமையான பட்டிமன்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக இந்த தலைப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக, இந்த ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்ததற்காக. இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வழங்கி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க தான் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். தமிழ் மரபுன்னு சொல்லுகிற போது அந்த 2 பேருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் தமிழ் மரபை பற்றி பேசிவிட முடியாது. நிறைய பேச இருக்கிறார்கள் பின்னாடி. எனவே நான் அதிகமாக பேசி அவருடைய வாய்ப்புகளை குறைக்க நான் விரும்பவில்லை. ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு தள்ளலாம். தமிழர்களுக்கு வரலாறு உண்டா என்றால் உண்டு. எது? சங்க இலக்கியங்கள் வரலாறாக இருக்கிறது. அதன் பிறகு வந்த காப்பியங்கள் வரலாறாக இருக்கிறது. அதன் பிறகு வந்த சிற்றிலக்கியங்கள் வரலாறாக இருக்கிறது. இடையிலே வந்த பக்தி இலக்கியங்கள் வரலாறாக இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தொல்காப்பியம் என்கிற வாழ்வியல் நெறிமுறையை வகுத்து கொடுத்த ஒரு இலக்கண நூல் இருக்கிறது. இலக்கண நூல் என்று சொன்னால் வழக்கமாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அப்ப இலக்கணம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆனால் தொல்காப்பியுடைய வாய்ஸ் இருக்கிறது, அது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் மட்டுமல்ல, எப்போதுமே தமிழன் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பாசிட்டிவ் வாய்ஸ். அதான் தொல்காப்பியனுடைய சிறப்பு. தொல்காப்பியத்துடைய சிறப்பு சொல்றான். வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும் என்பது ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்முடைய தமிழர் மரபு. இந்த மரபிலே நாம் வாழ்கிறோமா இல்லையா? அதான் கேள்வி. அது நம்ம அருகி இருக்கிறதா, பெருகி இருக்கிறது, குறைஞ்சிருச்சா, நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு? இதான் கேள்வி. இன்றைக்கு இந்த தலைப்பை ஒட்டி அருகியுள்ளது என்ற தலைப்பிலே பேச வருகிறார்கள் திருமதி பவானி தனஞ்சயன். அவருடன் இணைந்து பேச வருகிறார் திருமதி மணிமேகலை. மேலும் திருமதி இரா கல்யாணி முருகேசன். இவர்கள் மூவரும் அருகியுள்ளது என்ற தலைப்பிலே பேச வருகிறார்கள். அவங்க கிடக்குறாங்க, பெருகிதாங்க இருக்குது அப்படின்னு பேசுவதற்கு இந்த அணியிலே திருமதி சோ சாந்தா அவர்கள், அவர்களை தொடர்ந்து திரு குமார் அவர்கள், நிறைவு உரையாக திருமதி புவனா அவர்கள். இப்படி இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் பேச வந்திருக்கிறார். சற்றேறக்குறைய 6 முகங்கள் வந்திருக்கின்றன. 6 முகங்களும் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கிட்ட குன்றுகள். இவர்களே தமிழ் குன்றுகள். நல்ல இலக்கிய இலக்கண புலமை பெற்றவர்கள், சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர்கள். எனவே இந்த 6 முகங்களும் ஒரு முகமாக இங்கே வந்து ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்ல வருகிறார்கள். தமிழர் பண்பாடு அருகியுள்ளதா, பெருகியுள்ளதா என்ற தலைப்பிலே பேச வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை வலையொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலி வழியாக வானொலியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சூர் சசிகலா நயனவிஜயன் ஆகியோர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகிறோம். முதலாக அருகியுள்ளதே என்ற அணியில் இருந்து பேச வருகிறார்கள். அருகியுள்ளதே என்ற அணியில் இருந்து அதுல குறிப்பாக 3 பேருமே தமிழ் படித்தவர்கள், தமிழ் சார்ந்தவர்கள்.
தமிழ் படித்த ஆசிரியர் பெருமக்கள். அவர்கள் பணியிலே பல்வேறு இடத்திலே இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் தமிழ் முதுகலை முடித்து தமிழிலே இளமுதுவர் படித்தவர்கள். அத்தை வட்டம் அருகியுள்ளது என்று சொல்கிறார். எனவே அவர்களுக்கு நிச்சயமாக இந்த விவரங்கள் தெரிந்திருக்கும். அதனால இந்த 3 பேர் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நாம நம்பலாம். ஏன்னா அவங்க இலக்கியம் படித்தவங்க, இலக்கணம் அறிந்தவர்கள், தொல்காப்பியத்தை அறிந்தவர்கள், திருக்குறளை அறிந்தவர்கள், சங்க இலக்கியங்களை புறநானூற்றை அகநானூற்றை படித்தவர்கள், புறப்பொருள் வெண்பாமாலை படித்தவர்கள், இப்படி சிற்றிலங்கியங்களை படித்தவர்கள், இப்ப பல்வேறு நூல்களையும் படித்து ஆய்ந்து அறிந்து தேர்ச்சி பெற்று வந்திருக்கிறார்கள். அறிவுள்ளது என்று பேச அந்த வகையிலே முதற்கட்டமாக அணியினுடைய தலைமையாக பேச வருகிறார் சிறுமிகு ஆசிரியர் விருது பெற்றவர், கவிஞர் திலகம் விருது பெற்றவர் திருமதி து. பவானி தனஞ்சயன். அம்மையார் திருவள்ளூரில் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார். பெயர்தான் ஆசிரியர் தவிர இலக்கிய துறையிலே அவர் ஆற்றுகிற சேவைகளுக்கு, ஆற்றுகிற பணிகளுக்கு, ஆற்றுகிற சாதனைகளுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பான பணிகளை அளித்துக் கொண்டிருக்கார். பல்வேறு பட்டிமன்றங்களையும், இன்னும் சொல்ல போனா பல பட்டிமன்றங்கள அவங்க பட்டிமன்ற நடுவராக கூட இருந்திருக்காங்க. நான் ஏன் நடுவராக தெரியும் சொல்லணும்ல, என்னையா நடுவராக போட்டாங்க தெரியுங்களா? நான் பட்டிமன்றம் சரியா பேசுறது இல்லை, அணித்தலைமையா போட்டாங்க. சரியா பேசலன்னு சொல்லிட்டு சரியா இருந்தாலும் பேச மாட்டான்னு தூக்கி அணிக்கு தலைமையா போடாம எனக்கு தூக்கி நடுவராக போட்டிருக்காங்க. எனவே இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியுடைய தொடக்க பேச்சாளராக அருகியுள்ளதே என்று பேச வருகிறார் திருமதி து. பவானி தனஞ்சயன். வாருங்கள் அம்மா. வாழ்வு தந்த தமிழுக்கும் வாய்ப்பு தந்த நடுவரையா அவர்களுக்கும் வழிகாட்டும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எம்மணி பேச்சாளர்களுக்கும் அருகியுள்ளது என்று தெரிந்தும் தைரியமாக பெருகியுள்ளது என்ற அணியில் பேச வந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் முதற்கண் தம் தாழ்ந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவரையா அவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் பண்பாடு அருகியுள்ளதா பெருகியுள்ளதா என்ற ஒரு 3 விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய எல்லாம் நான் எடுத்துக்கல. ஒண்ணு உணவு, இன்னொன்னு உடை, நாகரிகம், அந்த ஒப்பனை அலங்காரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். உணவு, நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த உணவு உண்டாங்க. கம்மங்கூழு, கம்மங்களி, கேழ்வரகு களி, கேழ்வரகு கூழு, இப்படி அருமையான உணவுகளை உண்டு தடி இல்லாமல் 100 வயது வரை வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் நூடுல்ஸ், பர்கரு, பீஸா, பரோட்டா, இப்படி அரிதான துரித உணவுகளை சாப்பிட்டு தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தான் கெடுத்துக் கொள்கிறார்கள். இங்க எங்க இருக்கின்றது கலாச்சாரம்? முன்னோர்கள் அழகா அவ்வளவு உணவு வகைகள் இருக்குது, திணை வகைகள், உணவு வகைகள் அப்படியெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் சாப்பிடாமல் இத மாதிரியான உணவு வகைகள், சிறுதானிய உணவு வகைகளை சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய உடலை கெடுத்துக் கொள்கிறார்கள். கேட்டா இதுதான் சீக்கிரமா முடிஞ்சு போயிடுது, நாங்க எல்லாம் வேலைக்கு போகிறோம், இது அரிதான எளிதா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உடலை கெடுத்துக்கிறாங்க. இது முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா உடை. பாப்பா, உடைய பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நடுவர் அவர்களே ட்ரெண்டா, நாகரீகம் அப்படின்ற பேர்ல உடையில இருக்குது பாரு. பெண்களுக்கும் சரி ஆண்களும் சரி அவ்வளவான உடை. முன்னாடி எல்லாம் நம்ம காலத்துல பெண்கள் சிறு வயதுல பாவாடை சட்டை அணிவாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் பூ பெய்யுதுன்னா தாவணி. அழகான பாடல். இடையில சேல கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா அப்படின்னு தாவணியும் சேலையும் வைத்து அழகழகா பாடல் எழுதுனாங்க. ஆனா இப்போ யாராவது அந்த தாவணியும் சேலையும் கட்டலாம். அதனாலதான் என்னமோ தெரியல, இடையில எழுது பாருங்க ஒரு பாடல். தென்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கிறையே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறையே என்று பாடும் அளவிற்கு நம்மளுடைய உடையானது மாறி போனது. என்னென்ன உடை அப்பப்பா சொல்ல முடியல நடுவரையா.
மிடின்றாங்க, ஜீன்ஸ்ன்றாங்க, ஃப்ராக்ன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லெகின்ஸ்ன்னு ஒண்ணு போடுறாங்க பாருங்க. உடையா அது. அது தச்சு போடுறாங்களா? இல்ல போட்டுக்கிட்டு தைக்கிறாங்கன்னே தெரியலையா? அந்த அளவுக்கு நம்மளுடைய உடைகளுடைய மாற்றம், கலாச்சாரம் அருகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாராவது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அழகா தலை தலை நெறைய பூ வச்சு, அந்த குங்கும திலகத்த இட்டு போவாங்க. கையெடுத்து கும்பிடலான்னு இருக்கும். ஏதாவது ஒரு விழாவுக்கோ, இல்ல ஒரு கோயில் திருவிழாக்கோ போனா. ஆனா இப்ப அப்படியா போறாங்க பெண்கள்? எல்லாம் அப்படியே தலைய விரிச்சுட்டு போறாங்க. கேட்டா ஃப்ரீ ஹேர் அப்படின்றாங்க. இதுவா கலாச்சாரம்? யாருடைய நெத்தியிலயாவது குங்குமம் பொட்டு இருக்கா? இல்லையே. எல்லாம் ஸ்டிக்கர் பொட்டு வச்சுக்கிட்டு உடலைல தான் வந்து கெடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கர் பொட்டு பார்த்தீங்கன்னா, நாளடைவுல அந்த இடத்துல ஒரு தழும்பே வந்துருச்சு. அது வந்து உடலுக்கு கெடுதி. அது தெரியல எல்லாருக்கும். அப்படி வந்து உடையில மாற்றம். அதேபோல ஆண் பிள்ளைகள் கூட அழகா வந்து முன்னாடி வந்து வெறும் ட்ரவுசர், சட்டை இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, விதவிதமா அவங்களுக்குமே வந்து ஜீன்ஸ் பேண்ட் கேட்டா, அந்த ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டு வந்து முன்னாடிலாம் தச்சா அது கிழிஞ்சு போனா ஆடைய வந்து தச்சு போட்டுக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படியா போடுறாங்க? வாங்கிட்டு வந்து கிழிச்சு அத போட்டுக்கிறாங்க. கேட்டா ட்ரோனா இதுதான் மாடல் அப்படின்னு. உனக்கு என்ன தெரியும்? இதுதான் ட்ரோன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதேபோல நம்மளுடைய நாகரிகம் எப்படி இருந்தது? தமிழரினுடைய பண்பாடு, காதல், வீரம். இதுதான் தமிழரினுடைய பண்பாடு. ஆனா அந்த காதல் என்ற பேர்ல இப்போ நம்ம முன்னாடி காலத்துல இருக்கவங்கலாம் நம்ம பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்கள் இதுதாம்மா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டா தலை குனிஞ்சு அவருக்கு வந்து நம்ம வாக்கப்பட்டோம். அதே போல ஆண்களும் இதுதான் பெண்ணு கட்டுறா தாலின்னா கட்டினா. ஆனா இப்ப அப்படியா இருக்குது? அவங்கவங்க இஷ்டத்துக்கு பாக்குறாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அந்த மாதிரியான நிலை வந்துருச்சு. பாக்குறாங்க. அவங்களே வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு சில கல்யாணம் பெ பெத்தவங்களால செஞ்சு குடுக்குறாங்க செய்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு 30 நாள் ஆன உடனே விவாகரத்து. முன்னாடி எல்லாம் அந்த மாதிரியான ஒரு பேச்சே இருந்ததே கிடையாது. இப்போ வந்து பழகுன 30 நாட்கள்லயே வந்து விவாகரத்து. எங்க பார்த்தாலும் வந்து அந்த மன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் அதிகமாயிடுச்சு. ஏன்னா, அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தோட ஒன்றி போயிட்டாங்க. பிடிக்கலையா? உடனே விவாகரத்து. இதுதான் நம்முடைய கலாச்சாரமா ஆயிடுச்சு. இத வந்து எப்படி வந்து இந்த மாதிரி இருக்கும்போது, நம்மளுடைய பண்பாடு எப்படி வந்து பெருகி உள்ளதுன்னு சொல்ல முடியும். அதேபோல ஒரு பேருந்துல பயணம் செஞ்சா, யாராவது வயதானவர்கள வந்தா, நம்மலாம் முன்னாடி வயதானவர்கள பார்த்தா கும்பிடுவோம். "வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, உட்காருங்கன்னு" சொல்லுவோம். இப்ப யாராவது அந்த மாரி சொல்றாங்களா? "பெருசு, வீட்ல இருக்க வேண்டியது தானே. எதுக்கு பஸ்ல வந்து இப்படி தொல்ல குடுக்குற?" அப்படின்னு சொல்றத வந்து எத்தன பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே வாழ்வியல் நெறிமுறைப்படி நாம வாழணும். ஆனா வாழறது கிடையாது. முன்னாடி எல்லாம் உணவே மருந்துன்னு என்று வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இப்போ மருந்தே உணவு அப்படின்றத மாதிரி வாழ்ந்தாங்க. அந்த யூத்துக்கும் அ இப்போ பெரியவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இது உரையாடல் மாரி சொல்லுவாங்க. எப்படி தெரியுங்களா? வெத்தல போட்டா ஓல் தான். பீடா போட்டா யூத் தான். பச்சை குத்துனா ஓல் தான். டாட்டா போட்டா யூத் தான். மருதாணி போட்டா ஓல் தான். மெஹந்தி போட்டா யூத் தான். கிழிஞ்ச ஆடை கட்டிக்கிட்டா ஓல் தான். வாங்கின ஆடை ட்ரெஸ்ஸ கிழிச்சு போட்டா யூத் தான். பழைய சைக்கிள் ஓட்டுனா ஓல் தான். அதே சைக்கிள வந்து உடம்ப குறைக்கணும்னு ஓட்டுனா யூத் தான். இப்படி போயிட்டு இருக்குது வந்து நம்மளுடைய கலாச்சாரம். அதேபோல ஒரு வயதான முதியவரு தன்னுடைய ப சொல்றாரு பிள்ளைய வந்து படிக்க வச்சு, அவங்க பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க பிறக்கும்போது வீட்டுக்கு பின்னாடியில ஒரு தென்னங்கன்றையும் வளர்த்தாராம். அந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்பா, அம்மாவ முதியோர் இல்லத்துல விட்டுடுச்சாம். எப்படி இருக்கும்? முதியோர் நம்ம காலத்துலலாம் நம்ம முன்னோர் காலத்துலலாம் முதியோர் இல்லம்ன்னு ஒண்ணு இருந்துச்சுங்களா ஐயா? இல்ல. ஆனா இப்பதான் வந்து கலாச்சாரம் மாறி போயி முதியோர் இல்லங்கள எடுத்துன்னு போயிட்டு விட்டுடுறாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்ச குழந்தைக வளர்ந்து ஆளாக்கி லட்ச லட்சமா சம்பாதிச்ச அம்மா அப்பாவ நினைக்காம, அப்ப அவர் சொன்னாராம், "நான் வந்து தென்னைய வளர்த்தேன். நீ பிறக்கும்போது தென்னையும் நட்டேன். அந்த தென்னை வந்து எனக்கு வந்து இளநீரை தந்துச்சு. நான் சாகும்போது அது எனக்கு வந்து அந்த ஓலை வந்து எனக்கு பாட கட்டுறதுக்கு உதவுச்சு. ஆனா நீ உன்னை வளர்த்த உன்னால எனக்கு கண்ணீர் தான் மிச்சமாச்சு" அப்படின்னு சொல்லி புலம்புற அந்த முதியவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. இதுதான்யா இன்றைய காலத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே எப்படி பார்த்தாலும் இன்றைய கால சூழலில் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம்
அருகியுள்ளதே என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. வாய்ப்பிற்கு நன்றிகள் ஐயா. திருமதி பவானி வந்து அருமையா பேசினாங்க. பவானின்றனால என்னமோ அப்படியே கொட்டு கொட்டினாங்க. மழை திறந்த வெள்ளம் போல் வந்து அருவி போல உரை கொடுத்தாங்க. உணவுல தொடங்கி முதியோரில் வரல வந்தாங்க. முதியோர் இல்லைன்னு ஒண்ணு இப்ப இருக்குதா, அப்ப இருந்ததா அப்படி கேட்டாங்க. அப்ப இருந்தது, முதியோர் எல்லாம் இருந்தது. இல்ல முதியோர்கிட்ட தான் இருந்தது. அதனால அடுத்த தலைமுறை அந்த வீட்டுல தங்கி இருந்தாங்க. இப்ப வீடு அவங்க பேருக்கு போயிடுச்சு. அதனால முதியோர்களுக்கு தனியா இல்லம் வாங்கிட்டாங்க. அப்ப முதியோர்கள் தான் வீட்டில் இருந்தாங்க. அவங்கதான் பெரியவங்க. அவங்கதான் வீடு அவங்க பேர்ல இருந்தது. அடுத்த வர தலைமுறை பிள்ளைங்க மருமகள்கள்லாம் அந்த வீட்டுல இருந்தாங்க. அதனால அவங்கள விரட்ட முடியல. இன்னைக்கு அவங்க வீடு வாங்கின உடனே சேர்க்க மாட்டேன்றாங்க. அருமையா சொன்னாங்க. வெத்தலை போட்டா தாத்தா, பீடா போட்டா இளைஞன். பாருங்க, பழைய சைக்கிளை ஓட்டனா ஓல்டு, அதே சைக்கிளை இப்ப ஓட்டினாக்கா அது யூத். என்ன கேட்டா அவன் வந்து எக்ஸசைஸ் பண்றான், பயிற்சி பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையா பேசினாங்க. விவாகரத்து இருந்தான்னு கேட்டாங்க. விவாகரத்து இருந்தது. தள்ளி வைத்தல்னு ஒன்று இருந்தது, ஒரு வழக்கம் தான் தள்ளி வைத்தல். இன்றைக்கு பெண்களுக்கு உரிமை வந்து விட்டது. எனவே நீங்கள் விவாகரத்துக்கு வருகிற வாய்ப்பு பெண்களுக்கு வந்து விட்டது. அன்றைக்கு அது கிடையாது. ஒரு பெண்ணை அப்போது போல் இப்போது எளிதில் ஒரு பெண்ணை வேண்டாம் என்று ஒதுக்கி விட முடியாது. அப்பெல்லாம் கிராமத்திலே வச்சு குடும்பத்திலே பேசி தள்ளி வச்சிருவாங்க. அந்த பெண்ணை வச்சுட்டு வேற ஒருத்தர பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி காலம்லாம் இருந்தது. இன்றைக்கு நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. இந்த நீச்சல் உடையை பத்திலாம் சொன்ன, நீச்சல் உடையில் அழுகிறியே அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்க. தச்சு போடுறாங்களா, போட்டுக்கிட்டு தைக்கிறாங்களான்னு கேட்டாங்க. நியாயமான கேள்விதான். லெகின்ஸா தச்சு போட்டுக்கிறாங்களா, போட்டுக்கிட்டு தைக்கிறாங்களா? அம்மா தையல் கிட்ட கேளுங்கம்மா, தையல் தானே போடுறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. எங்ககிட்ட கிட்ட நாங்க என்னமா பண்ணுவோம்? தையல்கள் அவங்க என்ன கேளுங்க. நீங்க தச்சு போடுறீங்களா, போட்டு தைக்கிறீங்களான்னு கேளுங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. எனக்கு அதை பத்தி தெரியாது, எங்களுக்கு அதை பத்தி தெரியாதம்மா, நான் ஆண்கள், எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இந்த உணவு உடை பத்தி அழகா சொன்னாங்க. உணவு நிலை மாறி போச்சு. அன்றைக்கு இருந்த உணவு இல்லை, அன்றைக்கு இருந்த உடைமுறை இல்லை. அன்றைக்கு நல்ல துணி எடுத்து தைத்து போட்டோம் என்று தைத்த உடையை வாங்கி கிழித்து போடுகிறோம் என்று எப்படி நம்முடைய பண்பாடு, நம்முடைய மரபுகள் எல்லாம் உடை தெரியப்பட்டிருக்கிறது, எப்படி நாம் தொலைத்திருக்கும் அழகாக சொன்னார்கள். உணவை மருந்தா, இப்ப வேலைக்கு வேலை மருந்து சாப்பிட்றதே உணவா இருக்குது சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்காக பெருகியுள்ளதே என்ற அணியிலே பேச வருகிறார் திருமதி சாந்தா அவர்கள். இதெல்லாம் ஒரு வேடிக்கை என்னப்பட்டா, இந்த அணியில பாத்தீங்கன்னா ஒருவர் மட்டும்தான் தமிழாசிரியர், குமார் மட்டும்தான் தமிழாசிரியர். மற்ற 2 பெண்மணிகள் இருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் தமிழாசிரியர் கிடையாது. அது குறிப்பாக திருமதி சாந்தா தமிழாசிரியர் கிடையாது, இந்திய ஆசிரியர். அவர் இந்தி மொழி படித்துவிட்டு தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தாலே இங்கே பேச வருகை புரிந்திருக்கிறார்கள். திருமதி சாந்தா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு பேருந்து பயணத்தில் இருந்தாலும் கூட தமிழர் மரபு பெருகியுள்ளது என்று பேசுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் அம்மா, பாருங்கள், உங்களுடைய உரை தாருங்கள். தென்காசி மாவட்டத்திலே ஒரு பள்ளியிலே இந்தி ஆசிரியராக இருக்கிறார். கணினித்துறையிலே நல்ல ஒரு கல்வி பெற்றவர். அது மட்டுமல்லாமல் வணிகவியல் துறையிலே எம்காம் பிகாம் சொல்லுவாங்கல்ல, அதிலே முதுகலை பட்டம் பெற்றவர். இப்படி சிறப்புத்தன்மை வாய்ந்த திருமதி சோ சாந்தா, தமிழ் மகள் சோ சாந்தா அவர்களை வருக வருக என்று அழைக்கிறோம். இந்திய ஆசிரியராக இருந்தாலும் கூட தன் பெயரை தமிழ் மகள் என்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் வருக. உங்கள் அணியினுடைய வாதங்களை எடுத்து தருங்க. பாருங்கள் பாருங்கள், தமிழ் மகள் ஐயன் திருவள்ளுவரையும் பாரதிதாசன் அவர்களையும் தலைவர் திரு நீலகண்ட ஐயா அவர்களையும் எங்களுக்கு அழகாக பின்னூட்டம் கொடுக்கும் தலைவர் அவர்களை
வணங்கி, சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண்மை இயக்குனர் திரு சிவகாமி அம்மையார் அவர்களையும் வணங்கி, அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய சூழலில் தமிழர் பண்பாடு பெருகி உள்ளது என்பது எனது ஆணித்தரமான கருத்து. எப்படின்னா, உலகின் மூத்த மொழி தமிழ் மொழிங்க, உலகில் பழமை வாய்ந்த மொழி. நான் இந்த அவையோரை பார்த்து கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி பேசிய அந்த அம்மையார் அவர்கள் கூறினார்கள் அருகி உள்ளது அருகி உள்ளது அருகி உள்ளது என்று கூறிக்கொண்டு நாம் அனைவரும் கவுன் போட்டு வரவில்லைங்க. அதற்குரிய அழகான பண்பாடுடைய அந்த உடையைத்தான் அணிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் அம்மா சொன்னாங்க, உணவு சிறுதானிய உணவு இல்ல அப்படின்னாங்க. ஏங்க இல்ல? இதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் வேணா இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப டாக்டர் சிவராமன் அவர்கள் சிறுதானிய உணவை பத்தி அழகா சொல்றாரு. இட்லி பழுப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும், கலர் கம்மியா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது நிறைய பேரை பாக்குறேன், அதை தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இட்லி போடலாமா சிறுதானியத்துல, இல்ல கவுனி அரிசி கஞ்சி குடிக்கலாமா, கவுனி அரிசி புட்டு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாக்குறாங்க. அப்புறம் உடை சொன்னாங்க. உடை சொல்லும் போது இன்னும் அந்த பாவாடை தவணி போடுற பழக்கம் எல்லாம் இருக்குங்க. ஏன்னு சொன்னா, நீங்க நான் நகரத்துலதான் படிச்சேன். நகரத்துல படிச்சாலும் எங்கள் பள்ளியிலையும் பாவாடை தவணி எல்லாம் நாங்க அணிஞ்சிருக்கோம். இந்த தீபாவளி பொங்கல் வரும்போது அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த உடை அணிந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எமது பள்ளியில பாத்தீங்கன்னா அந்த வேட்டி தினம்னு ஒண்ணு நாங்க அனுசரிப்போம். அப்ப எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா கலர் கலரா விதவிதமா சட்டை போட்டுட்டு அந்த வேட்டியை அவன் மடிச்சு வேற கட்டிட்டு இருப்பான். ஐயா வேற ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, வேட்டி மடித்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அழகா அதெல்லாம் வருவாங்க. அது அப்புறம் பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் பாருங்க. திருவிழாக்கள்ல எப்பவுமே நம்மளுடைய தமிழர் பாரம்பரியம் மாறாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய பாரம்பரியத்தை போற்றி பாதுகாத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம சொல்லணும்னு சொன்னா, நம்ம பங்குனி உத்திர திருவிழா பாருங்க. பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்புங்க. இப்ப எங்களுடைய மாவட்டத்துல எல்லாம் அன்னைக்கு விடுமுறை விட்டுருவாங்க. உலகத்துல எங்கெங்கோ இருக்கிற எல்லாருமே சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, கட்டாயம் அந்த திருவிழாக்கு தனது குடும்பத்தோட பொங்கல் வைத்து சிறப்பா கொண்டாடிட்டு போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பெண் பார்க்கிறதுன்னு சொன்னாங்க. நீங்க இப்ப பெண் பார்க்கிறதுன்னு சொல்லும் போது அந்த காலத்துல ஒரு சாய்ஸ் தான், ஒரு சாய்ஸ், ஒருத்தங்களை மட்டும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை. இப்ப மேட்ரிமோனி எல்லாம் வருது, ஒரு வரிசையா இப்ப நிறைய சாய்ஸ் கொடுக்குது. பெண் பார்க்கிறது பாத்தீங்கன்னா மேட்ரிமோனில நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆளு அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம தலையாட்டணும். நானும் அப்படிதாங்க. இவ்வளவு தூரம் எனக்கு தெரியவே தெரியாது. தென்காசி இவ்வளவு தூரத்துல இருக்குன்றது தெரியவே தெரியாது. அப்பா சொன்னாங்களா, நாங்க கூட அப்படிதான் கட்டிக்கிட்டோம். அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் கேக்குறது. அப்பாக்கு மறுவார்த்தை இல்ல, அப்பா சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, தாலி கட்டி எங்களுக்கு கூட்டு வரும்போது, சாயந்தரத்துல கூட்டு இங்க வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு காலையில விடிஞ்சிருச்சு. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு எதுவும் தீங்கு செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம தப்பா சொல்ல முடியாது. அவங்களுக்கு சில விஷயங்களை, சில இதை நம்ம சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும். பெரியவங்க வீட்டுல நம்ம இருக்கோம், பவானி அம்மா மாதிரி இருக்காங்க. பவானி அம்மா எல்லாம் இருக்கும்போது அருகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்ல போறது இல்ல, துரித உணவை நீ சாப்பிடுன்னு சொல்ல போறது இல்ல. அப்ப நீங்க பெரியவங்க, அவங்க சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம இது பெருகி உள்ளதான் காட்டுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, பிள்ளைகள் மரியாதை கொடுக்கன்றீங்க. இந்த மரியாதைன்னு சொல்லும் போது கட்டாயம் எல்லா பிள்ளைங்களும் சொல்ல முடியாதுங்க. எல்லா பிள்ளைகளும் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரிந்த வரையில் எல்லா பிள்ளைகளும் வணக்கம் நன்றின்ற வார்த்தைகளும் அழகா சொல்றாங்க. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன். ஒரு ரயில் பயணம் போயிட்டு இருக்கேன். எனக்கு எதிரில ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தான். என்ன பார்த்துட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு நான் பாடம் எடுத்து ஒரு 15 வருஷம் இருக்கும். பார்த்துட்டே இருந்தான். என்ன நம்மள பார்த்து ஊத்து பார்த்துட்டே இருக்கானேன்னு நினைச்சேன். கீழே இறங்கும் போது என்னுடைய பெட்டி படுக்கை எல்லாம் வாங்கினான். கொடுங்கம்மா நான் கொண்டு வரேன். நீ யாருப்பான்னு, அம்மா என்ன உங்களுக்கு தெரியுதா, நான் இப்ப ஏர்போர்ட்ல வேலை பாக்குறேன், உங்களுடைய மாணவன் அப்படின்னா. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியா அப்படின்னா, உடனே எனக்கு ஞாபகம் இல்லையப்பான்னு சொல்லும்போது அவன் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா, ஆசிரியர்களுக்கு பொதுவாக முன்வரிசையில் இருக்கும் மாணவர்களை மட்டும்தான் அடையாளம் காண்பீர்கள், பின்வரிசையில் இருக்கும் மாணவர்களை அடையாளம் காண்பது அரிது. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் உங்களை இணைத்துக் கொண்டிருப்போம் அப்படின்னாங்க. அப்ப இந்த மரியாதை எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. மரியாதைன்றது இன்னும் கூட தான் செய்யுது.
அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, முதியோர் இல்லம்னு சொல்றீங்க. முதியோர் இல்லத்துல வந்து எல்லாரும் சேர்க்கறது இல்லைங்க. நம்மளுடைய தமிழர் பண்பாடு கடல் கடந்து போனாலும் எல்லா இடத்துல இருந்தும் இங்க இருந்து முதியோர்கள் வந்து கூட்டிட்டு தான் போறாங்க. கூட்டி பக்கத்துல வச்சுக்கிறாங்க. ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் வச்சு நம்ம வந்து அருகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா நம்ம வந்து அப்படி எல்லாம் பேசிட முடியாதுங்க. ஏன்னா உலகின் மூத்த மொழி வந்து தமிழ் மொழி தாங்க. இதனுடைய கலாச்சாரம் வந்து மிகவும் பழமை வாய்ந்தது. நம்மளே சொல்லியிருக்கோம், வந்தாரையும் வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பெருகி உள்ளதுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லி பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே போக வேண்டாங்க. நம்ம தமிழர் பண்பாட்டை நம்மளுடைய கலாச்சாரத்தை வளர்க்க நம்மளுடைய சங்க தமிழ் தொலைக்காட்சி எடுத்துக்குங்க. இதை விட மிக சிறந்த உதாரணம் எதுங்க? நம்மளோட ஐயா அவர்களை பாருங்க. எனக்கெல்லாம் வந்து அவ்வளவா பேச்சு வராது, இருந்தாலும் உங்களால பேச முடியும் என்னை போல பல பல ஆசிரியர்களையும் பல ஊக்குவிப்பாளர்களை ஊக்குவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சின்னு தானங்க சொல்லணும். இது போன்ற பல ஊடகங்கள் தங்கள் பணியை வந்து செவனே செய்கிறது. நீங்க நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க அருகி உள்ளதுன்னு? அப்படிலாம் சொல்ல முடியாது. உலகெங்கிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் நம் கலாச்சாரம் மாறாமல் வந்து எல்லா விழாக்களையும் கொண்டாடுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்வா இருக்குது. ஒரு நம் பொங்கல் விழாவாக இருக்கட்டும், கார்த்திகை தீபமா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப அருமையா கொண்டாடுறாங்க. இவர் கூட சொல்லியிருக்காரு, தனியே அவருக்கு மிகப்பெரிய பெருமை வந்து நமக்கு இருக்குது. நாகரிகம் என்ற தலைமுறையில் நாகரிகம் என்ற பெயரில் தலைமுறை கடந்து விட்டாலும் தமிழரின் பண்பாடு வந்து எச்சங்கள் வாழ்வியலின் ஒவ்வொரு தளத்திலும் பின்தொடர்ந்து வருகிறது என்று கூறி வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இதுல என்ன ஒரு முக்கியமான மனிதன் வந்து கூடாது வாழ்வியலை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாட்டு சுவடுகள் இன்று உலகம் முழுவதிலும் தடம் பதித்து வருகிறது. எல்லா இடத்துலயும் இன்ன வரைக்கும் பாருங்க, முன்ன விட இப்ப வந்து அதிகமா தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து திருவிழாக்கள் கொண்டாடுறதும் ஒண்ணு போல வந்து சேலை உடுத்தி கொண்டு வருவதும் இதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் வந்து அருமையா இருக்கிறது. அதனால வந்து அருகி உள்ளதுன்னு கூறவே முடியாது. அருகி உள்ளது என்று இருந்தாலும் உங்களை போன்ற பெரியவர்கள்லாம் ஒரு குடும்பத்துல இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து மேல கொண்டு வரதான் முடியும். இப்ப என்னுடைய குடும்பத்துல என்னுடைய மகனோ யாரும் கிழிச்சு போன ட்ரெஸ்ஸையோ அதை தச்சு போடுறான்னா நான் வந்து கண்டிக்கணும், நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு. அவனை சொல்லும் போது அவன் 4 பேருக்கு வந்து அதை எடுத்து சொல்லுவான். இதை நம்ம ஊக்குவிக்கும் முதல் விதமாக இன்றைய ட்ரெண்ட் இதுதான் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து சில நிகழ்வுகளை சில உண்மைகளை வந்து கட்டாயம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கூறி எமக்கு வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் திரு நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. அருமையாக பேசினார்கள். நன்றி. நான் ஒரு பயணத்திலே இருக்கிறார், திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கூடிய அந்த அக்னி தளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாலோ என்னவோ தீ போல கக்கினார். என்றாலும் தீபம் போல அறிவுச்சுடராக தனது கருத்துக்களை இங்கே முன்வைத்தார் அம்மையார் தமிழ் மகள் சாந்தா அவர்கள். நன்றி ஐயா, நன்றி. விடயங்கள் அவங்க சொல்ற போது இவங்க சொல்றது உண்மைதான் போல இருக்குன்னு தோணுது. ஆனா உண்மையா இல்லையான்றது நம்ம நிறைவுல பார்ப்போம். ஏன்னா அடுத்து இன்னும் இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் பேச போறாங்க. இந்த பொங்கல் வந்ததுன்னா பேருந்துகள்லயும் தொடர் வண்டிகள்லயும் இடமே கிடைக்காது. ஏன்? எல்லாரும் இங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எல்லோரும் தன்னுடைய தாய் தந்தையரோடு தான் வாழ்ந்த அந்த கிராமத்துக்கு போகணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அந்த பயணச்சீட்டு கிடைக்குதோ இல்லையோ அதிகப்படியான பணம் கொடுத்து வாங்கி எப்படியாவது ஊருக்கு போய் சேர்ந்து விட வேண்டும். தன்னுடைய சுற்றமெல்லாம் அங்கதான் இருக்குது. இன்னைக்கு நம்ம பணிக்காக இந்த ஊருக்கு வந்துட்டோம், ஒரு வேலைக்காக இங்க வந்துட்டோம். ஆனா நம்ம திருப்பி அங்க போயிடணும் அப்படின்ற உத்வேகம் இருக்கிறதே, அங்கதான் மரபு இருக்குது. சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, தமிழ் எங்கே இருந்தாலும் சரி, அந்த திருவிழா வருகிற பொழுது தேடி ஓடி தன்னுடைய நிலத்தை நோக்கி வருகிறானே, அங்கேதான் தமிழர் பண்பாடு இருக்கிறது என்று அருமையான கருத்தை சொன்னார்.
எதிரணியினருக்கு பதில் சொல்லுகிற வகையிலே ஒன்றை சொன்னார்கள். அந்த காலத்துல அப்படிதான் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த காலத்துல அந்த மாதிரிதான் பண்ணிக்கிறோம். காட்டினாங்க, பார்த்தோம், பண்ணாங்க கூட அப்படிதாம்மா. காட்டினாங்க, காட்ட கூட இல்லம்மா, சரியா கூட காட்டல. சொன்னாங்க பொண்ணு அழகா இருக்கு, நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கோம், நிறைய ஆண்கள் இருக்கோம். இது அது மாதிரி இல்லைன்னு சொன்னா நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகாது, நிறைய பெண்களுக்கும் திருமணம் ஆகாது. நானே பார்த்து நானே முடிவெடுத்தா கல்யாணம் பண்ணுவேன் முடிவெடுத்தாக்கா நிறைய ஆண்கள் பாவம் பிரம்மச்சாரிகளாகவே இருப்பாங்க, நிறைய பெண்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. ஆனா அப்படி இல்லாம தாய் தந்தையர் பார்த்து சொல்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதோடு தான் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்றது நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையா தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தாங்க. அவர்கள் சொல்லுகிற போது அவருடைய சொற்களிலே சிலவற்றை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அது இப்போது நான் சொல்லக்கூடாது என்று வைத்திருக்கிறேன். இந்த சமுதாய மாற்றம் பல்வேறு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய மரபுகளை கட்டி காக்கிறோம், அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்து சென்றிருக்கிறார் திருமதி தமிழ் மகள் சாந்தா அவர்கள். அவரை தொடர்ந்து பேச வருகிறார் இன்னொரு தமிழ் மகள், பழனியிலிருந்து வருகிறார், இரா கல்யாணி முருகேசன். சீர்மிகு ஆசிரியர் விருது பலரும் பெற்றிருக்கலாம், ஆனால் பலர் பெறுவதற்கு முன்னின்று உழைத்து அவர்களுக்கெல்லாம் அந்த விருது பெற ஏற்பாடு செய்தவர், அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் தொகுத்து நூலாக்கியவர். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயலை செய்தவர் திருமதி இரா கல்யாணி முருகேசன். அம்மையார் அவர்கள் இன்றைக்கு தமிழாசிரியர், முதுநிலை தமிழாசிரியர் என்றாலும் எங்கங்க தமிழர் மரபெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, நாம எல்லாத்தையும் தொலைச்சிட்டங்க, எல்லாத்தையும் இழந்துட்டோங்க, எல்லாம் அருகி போச்சுங்க அப்படின்னு மனம் நொந்து பேச வருகிறார். பெருகி இருக்கிறது என்று பேச நினைத்தவர் அருகி இருக்கிறது என்று பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. அவர் என்னமோ பெருகி பேச நினைக்கிறாங்க, ஏன்னா அவங்க தமிழாசிரியர். ஆனா இருக்கிற சூழ்நிலைமையை பார்த்து இந்த சூழ்நிலைமை காரணமாக அருகியுள்ளது என்கிற அணிகளை பேசுவதற்கு வந்திருக்கிறார் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். அன்னை மொழியே அழகான செந்தமிழை உம்மை பாடி புகழ்ந்து வாழ்த்த வந்துள்ளேன். மற்றும் இன்றைய சூழலில் தமிழர் பண்பாடு அருகியுள்ளதா பெருகியுள்ளதா என்ற நிகழ்வின் பொறுப்பேற்று நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் எனது எதிர் அணியருக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய சூழல்ல தமிழர் பண்பாடு அருகியுள்ளதா பெருகியுள்ளதாங்கிறது என்ன உங்களுக்கு என் ஐயன் தெரியலமா? கண்டிப்பா அருகியுள்ளதுதான். அது ஐயாவோட வருத்தத்தை நான் நடுவர் அவர்களோட வருத்தத்தை முதல் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவர் ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அம்மாவும் சொன்னாங்க ஐயாவுக்கு ஒரு வருத்தம், அம்மா நாங்களும் இப்படிதாம்மா பெண்ணெல்லாம் பெண் பார்க்க என்ன எனக்கு பார்த்து எங்க அப்பா சொன்னாரு, நான் தலையாட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாரு. நடுவர் ஐயா அவர்களே, அது அந்த மாதிரி திருமணம் செய்தனாலதான் இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே இருக்கு ஐயாவோட திருமண வாழ்க்கையும் 35-45 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 40 வருட வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேட்ரிமோனியில பார்த்து இன்னைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்களே, எத்தனை நாள் வாழ்றாங்க? ஏன் விவாகரத்து பெருகி இருக்குது? அவங்கள பார்த்து தானே கல்யாணம் பண்றாங்க. அன்னைக்கு பெற்றோர் பார்த்த திருமணத்துல பிரச்சனை வந்துரு, எல்லாம் தலையாட்டிட்டு கல்யாணம் பண்ணோமா, நாங்களா அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்னு அம்மா சொல்றாங்க. அம்மா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. ஐயாவும் நடுவர் ஐயா கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு நீங்க திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி இணைந்து இன்று ஒரு பெரிய எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அழகாக இருக்கிறீங்க. அது ஒண்ணு சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எங்களை ஊக்குவிச்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஏமா நம்ம தமிழர் பண்பாடு பெருகி இருந்தா தமிழை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? ஏன் ஐயா ஊக்குவிச்சுட்டு இருக்காரு? நீங்களாம் இல்ல வாங்கம்மா, உங்கள் தமிழை வளர்க்கணும், தமிழர் பண்பாட்டை நான் மேம்படுத்தணும் அப்படின்னு அவர் ஒரு எண்ணத்துல உங்களை எல்லாம் அழைச்சு எல்லாருக்கும் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை விட்டுட்டு நாங்க இதை பாருங்க எவ்வளவு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால நாங்களாம் ஊக்கம் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. குறைந்ததுனால்தான்
நாமெல்லாம் பின்வாங்கி ஊக்குவிக்கிறோம். அதுதான் நாமெல்லாம் பின்வாங்கி ஊக்குவிக்கிறோம். சரியா தான் சொல்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு அருகி போயிடுச்சு. அருகி போயிருக்கிறதுனாலதான் ஐயா ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் அம்மா சொன்னாங்க சிறுதானிய உணவா, சிறுதானிய உணவு இன்னைக்கு எல்லாரும் வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. ஏமா வந்திருக்குதா, எதுக்கு வந்துச்சு? கண் கெட்ட பிறகு அடி சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னமா பிரயோஜனம்? கண் கெட்ட பிறகு எல்லா நோயெல்லாம் வந்துருச்சு. சக்கரை நோயில இருந்து எல்லா நோயும் வந்துருச்சு. வந்த பிறகு இப்ப சிறுதானியத்தை தேடி போயிட்டு இருக்கிறோம். அப்ப முதல்ல இருந்து நம்ம இல்லையே, அந்த பண்பாடு நம்மளுடைய பண்பாடு இல்லையே. அதனால தானே. அது பாருங்க, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னாங்க. தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தமிழன் என்றாலே ஒரு குணம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குமா? யார் என்ன குணம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னாங்க. இன்னைக்கு யாரோட முகத்தை பார்த்தாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு? சுத்தமா முடியாதுங்க. ஏன்னா அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான், அவன் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அவன் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பூரா வஞ்சம், வெளியில பூரா சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி பண்பாடு. இப்ப பண்பாடு என்பது ஒரு பறந்துபட்டது. இவங்க ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பறந்துபட்ட விஷயம். பண்பாடுனா என்ன? பண்பட்ட எண்ணம், சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்த திருந்திய நிலையத்தான் பண்பாடுன்னு சொல்றாங்க. அப்ப பண்பட்ட எண்ணம் இங்க மேலோங்கி இருக்கிறதா? இன்றைய சூழலில் இருக்கிறதா? கிடையவே கிடையாது. அப்புறம் அம்மா சொல்றாங்க பெருமையா, எங்க பள்ளியில நாங்க வேட்டி தினம் கொண்டாடணும் அப்படிங்கிறாரு. ஏமா வேட்டிங்கிறது நம்மளுடைய பண்பாடு, இதுக்கு ஒரு தினம் வேணுமா? என்னமா கொடுமையா பேசுறீங்க? வேட்டி தினம் கொண்டாடுறோம், அது வேற பெருமையா பேசிட்டு இருக்கிறோம். வேட்டி தினம் கொண்டாடுற அளவுக்கு நிக்கிறோம் பாருங்க. அத மாதிரி நினைச்சு வேதனை தான் படணும். இதை பெருமையா பேச வேண்டிய விஷயம் இல்லைங்க. பாவாடை தாவணியில பாத்தேங்கிறாங்க, எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. அம்மா சொன்னீங்கன்னா நாங்களும் வர்றோம், அங்கெல்லாம் அந்த பாவாடை தாவணியில இருக்க பெண்களை பாக்குறேன். ஏன்னா நான் இதுவரை பாக்கலைங்க, ரொம்ப வருஷமாச்சு. 30 வருட காலமாக இருக்கிறோம் ஆசிரியர் பணியில இல்ல. அப்புறம் அம்மா சொல்றாங்க மரியாதை கொடுக்குறாங்க பசங்கங்கிறாங்க, வணக்கம் சொல்றாங்க பசங்கங்கிறாங்க. 16 வயது பக்கத்துல காந்தி பதிலா கட்டிட்டு வருவாங்களா, பார்த்தது இல்லையா நீங்க? அதான் நான் இன்றைய சூழல்ல சொல்றேங்கய்யா, இன்றைய சூழல் தானே அது இருந்தது. அதுதான் பண்பாடு இருந்தது. அதெல்லாம் அருகி போச்சுன்னு தானே சொல்றோம். இருந்தது முதல்ல நம்மளுடைய பண்பாடு தான் அதுதான். அதெல்லாம் அருகிருச்சு, இன்னைக்கு இல்ல, இன்றைய சூழல்ல இல்லையே. அப்புறம் சொல்றாங்க மரியாதை வணக்கம் சொல்றாங்க குழந்தைங்க. ஒரு பையன்னு சொல்றது இல்லைங்க, மரியாதை கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணும் இல்ல, டீச்சர் ஆசிரியர் பயிற்சிக்கு வர்றாங்க. அந்த ஆசிரியர் பயிற்சி பெற வரக்கூடிய ஆசிரியர்கள் கூட அந்த குறிப்பிட்ட ஆசிரியருக்கு மட்டும் தான் வணக்கம் சொல்லுவாங்க. அதுவும் அவங்க ஆசிரியருக்கு மட்டும்தான். நான் சொல்லுவோம்மா எல்லா ஆசிரியர்களையும் பார்த்தாலும் வணக்கம் சொல்லுங்கம்மான்னு சொல்றோம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க என்னமோ சொல்றாங்க, ஒரு சிலர்களை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு சில நிகழ்வுகளை வைத்துட்டு மட்டும் சொல்றாங்க. அம்மா அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஒரு சில நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு நீங்க பண்பாடு பெருகி இருக்குன்னு பேசாதீங்க. எவ்வளவு இருக்கு பண்பாடு, எவ்வளவு பண்பாட்டுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஈகை, விருந்தோம்பல், கொடை, வள்ளல்கள் பத்தி இருக்குது, எவ்வளவு இருக்கு விஷயங்கள். காதல், வீரம். இப்போ உதாரணத்துக்கு இருக்கு காதல், வீரம். காதல் வீரம், இன்றைய காதலுக்கும் வீரமும் இருக்கிறத பத்தி நீங்க பேசி பாருங்க. காதல் வீரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது களவு கற்புனாங்க. அன்னைக்கு களவுல கூட ஒரு நெறிமுறை வச்சிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு மோசமா போயிருக்கு, அருகி போயிருக்கு. களவுல ஒரு நெறிமுறையோட வாழ்ந்தாங்க. இன்னைக்கு களவுங்கிறது இருக்க வேண்டியதுதான். ஆனா அந்த களவுங்கிறது இன்னைக்கு எவ்வளவு மோசமா போயிடுச்சு, எவ்வளவு அருகி போய் எவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்டதுங்க. இதெல்லாம் தெரியாம அம்மா என்ன சொல்றாங்க, தமிழை நேசித்தால் தமிழர் பண்பாடு கூடவே வருவாங்க. இங்க தமிழை நேசிக்கிறவங்க இருக்காங்களா? நீங்க சொல்றீங்க தமிழ் அதான் ஐயா சங்க தமிழ் இலக்கிய பூங்கா வச்சு தமிழை நேசிக்க வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா தமிழை நேசித்தாலே தமிழர் பண்பாடு நம்ம கூடயே கூட வந்துரும். அதனாலதான் சங்க தமிழ் இலக்கிய பூங்கால தமிழை நேசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போனாங்க. நிலத்திலும் பெரிதை வானிலும் உயர்ந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நட்பை பத்தி அழகு சொன்னாங்கதான். இன்னைக்கு நட்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கிற நட்பு நட்புங்களா? என்ன முறையில நட்பு பண்ணிட்டு இருக்காங்க? நட்பே கிடையாதுங்க. இன்னைக்கு கூட இருக்கவங்க ஊரா கூட்டாளிகள். அன்னைக்கு நட்புனா என்ன? இப்ப ஐயாட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு நண்பர்கள் எத்தனை அப்படின்னு நடுவர்கிட்ட கேளுங்க, இல்ல உங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நண்பர்கள் எத்தனைன்னு சொன்னா ஒருத்தர் இருப்பாங்க, இல்லைன்னா 2 பேர் கூட இருக்கலாம். அதுக்கு மேல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. நமக்கு நெருங்கிய நண்பர்கள் அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நண்பர் கேளுங்க, எனக்கு 100 பேர் இருக்கான், 1000 பேர் இருக்கான் நண்பர் அப்படிங்கிறேன். அதனால நண்பர்கள் அதெல்லாம் கூட்டாளிகள்ங்க. காக்கா கூட்டம் மாதிரி கல்ல எடுத்து போட்டோம்னா எல்லாம் ஓடி போயிடுவான். ஒரு பிரச்சனைன்னு வந்தா எல்லாம் ஓடி போயிடுவான். ஒருத்தையும் கூட நிக்க மாட்டான். அதுதான் நட்புன்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான். நட்பேன்னு சொல்லி பாட்டு பாடிக்க தெரியுறான், எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி தோல் போடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும்னு சொல்லுது. பொண்ணு பாடுறா, கொஞ்சம் தோல்ல சாஞ்சுனா என்ன நடக்கும்னு அப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு. அப்படி இருக்கு சூழல். நட்புங்கிற பேர்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கிறது இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாதுன்னு அழகா சொல்லித்தான் போனாங்க. ஆனா நம்மளால எதை பிடிச்சிட்டா தெரியுங்களா? இப்ப இன்றைய சூழல்ல எப்படி வாழக்கூடாதோ அதெல்லாம் கையில எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். நகரமயம் அன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நகரமயமாதல், உலகமயமாதல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா எல்லாம் அறிவியல் வளர்ச்சிங்கிற பேர்ல அவன் செய்யறது கொஞ்சம் ஒண்ணும் இல்ல. கைபேசி எடுத்துக்கங்க, கைபேசியில எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறான்.
அப்ப அருகியுள்ளது தானே. இதுல என்ன உங்களுக்கு பெருகி இருக்கிறது எப்படி தெரியுது கண்ணுக்குன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு வந்து பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒவ்வொரு தான் சொன்னாங்க. நம்மால் நல்லது செஞ்சுட்டு இருக்கானா? செய்யறதெல்லாம் அல்லதுதான். செய்யறதெல்லாம் என்னது? அல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால பாத்தீங்கன்னா, அது மாதிரி குழந்தை பிறப்பு. இந்த குழந்தை பிறப்பு எடுத்தீங்கன்னா, அது ஒரு எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அழகான கருத்துக்கு அன்றைய காலகட்டத்துல எப்படியெல்லாம் பாட்டு பாடி, சீராட்டி, தாலாட்டி அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குழந்தைய கூட நேரம் குறிச்சு, எந்த நேரத்துல குழந்தை பிறக்கணும்? அப்பதான் எனக்கு நல்ல நேரம்னு சொல்லி குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க. அப்ப அதுல எங்க இருக்கு பண்பாடு? இறக்கும் போது எத்தனை நல்லது என்னென்ன செய்து அவங்களுடைய ஆத்மாக்கு செய்வாங்க. இன்னைக்கு இறப்புங்கிறது என்ன ஆச்சு? செத்தா என்ன ஆகுதுன்னு கூட தெரியல. கொண்டு போய் இதுக்குள்ள மின்மயானத்துக்குள்ள கொண்டு போய் உள்ள வச்சு இது பண்ண கேட்டா அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறோம். அப்புறம் அந்த காலத்துல வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க அழகா. எதுக்கு திண்ணை வைத்து கட்டினாங்க? விருந்தோம்பல் பண்பு. விருந்தோம்பல் பண்புக்காக திண்ணையை வைத்து கட்டியிருப்பாங்க. அந்த திண்ணையெல்லாம் இன்னைக்கு இடிச்சுட்டு என்ன ஆக்கிட்டோம்? தெருவாக்கி விட்டோம். திண்ணையை பூரா தெருவாக்கி, தெருவை பூரா வீதி நகரமாக்கிட்டோம் அப்படியே எல்லாம். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது போர்ல அறம். போர் அறம் பாருங்க, நினைச்சு பாருங்க. போர்ல அறங்கிறது ஒரு பண்பாட்டு விஷயம். இன்னைக்கு போர் நடக்கிற நிகழ்வை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. எத்தனை போர் நிகழ்வை பாக்குறீங்க? போரில் அறத்தை பின்பற்றுகிறோமா? அறம் என்பது நம்மளுடைய பண்பாடுதாமா? அறம் கிடையாதே. அதே மாதிரி குடும்பம்ங்கிறது எவ்வளவு கட்டுக்கோப்பாக, எவ்வளவு ஒரு தலைமுறை காத்த எப்படி இருந்தது? பண்பாட்டு விஷயமா இருந்தது. இன்னைக்கு அந்த குடும்பம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தாலே தெரியும். அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இன்றைய அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கல்யாணி முருகேசன், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். அருமையான கருத்துக்கு அடுக்கிக் கொண்டே போனார்கள். பழனியிலிருந்து வந்ததாலோ என்னவோ மலை போல கருத்து குவியல்கள் மலிந்து கிடந்தது அம்மையாரிடம். ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, சும்மா நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டாங்க. வேட்டிங்கிறது நம்முடைய உடைங்க, அதை கட்டுறதுக்கு என்னங்க ஒரு தனியா ஒரு தினம் அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான், வேட்டி என்பது நம்மளுடைய உடை, அதை கட்டுறதுக்கு எதுக்கு தனியா தினம்? அப்ப என்னன்னா, நம்ம வேட்டி கட்டுவதை விட்டு விட்டோம். அம்மா சொன்னாங்க தாவணி, பாவாடை தாவணி போடுறது இல்லைன்னு திருமதி பவானி அம்மா அவர்கள் சொன்னார்கள். பவானி அம்மையார் வந்து தாவணி பற்றி சொன்னார்கள். அம்மையார் வந்து வேட்டியை பற்றி சொன்னார்கள். வேட்டி கட்டுவதற்கு ஒரு தனி தினம் தேவையா என்று கேட்டார்கள். அருமையான. அதே மாதிரி முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பதே நட்புன்னு வள்ளுவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அகநக நட்பது நட்பன்று, செல்பேசி, முகநூல் நட்பதே நட்பு அப்படின்னு சொல்லி போய் சீரழிஞ்சு போய் கிடக்கிறான். நட்பினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். நட்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது, ஈகை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது, வீரம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதையெல்லாம் இந்த தமிழ் இழந்து விட்டான் என்று அடுத்து பேசியிருக்கிறார் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். இந்த குழந்தை பிறப்பை பற்றி சொன்னாங்க. குழந்தை பிறப்பு என்பது அது இயல்பாக இறை அருளால் கிடைப்பதாக எண்ணிய காலம் போய் இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி குழந்தை அழிக்கலாமா? பெண் குழந்தை என்று அழைத்து விடு, ஆண் குழந்தை வளர்த்துக்கொள், பெண் குழந்தை தேவையில்லை என்று நினைப்பது. அதே மாதிரி இந்த குழந்தை பிறப்பின் அது பிறக்கிற நேரம் நல்ல நேரமாக அமைது என்று சொல்றது போக, நல்ல நேரத்தில் அதை பிறக்க வைப்பதும் எவ்வளவு ஒரு இயற்கைக்கு முரணான செயல், மரபுகளுக்கு மாறான செயல், பண்பாட்டுக்கு உகந்ததில்லாத செயல் என்று அருமையாக சொன்னார்கள். திண்ணை வச்சு கட்டின வீடெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டாங்க. திண்ணை வைத்து கட்டிய போது நல்ல எண்ணம் இருந்தது தமிழனுக்கு. இன்னைக்கு திண்ணையெல்லாம் கடையாக்கிட்டான். ஏன்னா அவன் வணிகமயமாயிட்டான், வியாபாரமாயிட்டான். தன்னுடைய பண்பாட்டை எல்லாம் தொலைத்து விட்டான், எழுந்து விட்டான், அருகி விட்டது. சும்மா அங்கன்னு இங்கன்னு இருக்கும். ஆனால் அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. அது தெருவிளக்கு போல என்னைக்காவது ஒரு நாள் எரியும், தொடர்ந்து அது எரியாது. அது தெருவிளக்கு போல. ஆனா பண்பாடு என்பது குத்துவிளக்கு போல எப்போதும் வீட்டில் எரிந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லை. இன்னைக்கு தெருவிளக்கு மாதிரி ஆகி போச்சு. நம்முடைய பண்பாடும் மரபும் மறந்து விட்டோம், தமிழர்கள் தொலைத்து விட்டோம் என்று அருமையாக தனது கருத்தை வழங்கி சென்றிருக்கிறார் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். என்னுடைய கருத்துக்கு மறுகருத்து கூறுவதற்காக இன்னொரு தமிழாசிரியர் கோவையில் இருந்து வருகிறார். கொங்கு தமிழிலே பேசுவார்,
ஆனால் கூர்மையான தமிழை பேசுவார் குமார் அவர்கள். வருக. ஆசிரியர் குமார் அவர்கள் தமிழாசிரியர், ஒரு தனியார் பள்ளியிலே தமிழாசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு மிகுந்த ஆவலோடு வந்திருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். பொன்முட்டு பூந்தமிழே, பூவளந்து கவி எழுதும் புலவனோ, கண் தொட்டு விளையாடு, கனவுக்கு மனைப்போடு, கவிதை பாடு, என் பாட்டில் சுவையிருந்தால் இளையவளே எடுத்துன்றன் இதழில் சூடு, உன் தொட்டில் தனிலெண்ணை உறங்கவிடு தாயே, என் உயிரில் ஆடு தமிழே என்று என் அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி, நடுவர் உள்ளிட்ட பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும், நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மேலாண்மை இயக்குனர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய பொன்மாலை பொழுதின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரையா, எங்க ஊர்ல ஒரு வேடிக்கையா, ஒரு நகைச்சுவையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னா, பகுமான கோழி பறந்துகிட்டே 10 முட்டை போட்டுச்சான், அந்த 10 முட்டையும் 10 பூனைக்குட்டியை பெத்திச்சான்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, வெட்டி பேச்சும் வீண் பேச்சும் பேசுறவங்களை பார்த்து சொல்லுவாங்க. எதிரணியை பார்த்து சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு இப்பதான் யோசனையே வருது. 3/4 கிலோ முந்திரி கேக்குல ஏதோ ஒத்த முந்திரியை தேடுற மாதிரி அங்கொன்னு இங்கொன்னு கடைபிடிக்கிற இந்த ஆங்கில கலாச்சாரம், மேலை நாட்டு கலாச்சாரத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்த தமிழர் பண்பாடே அருகிருச்சு அப்படின்னு சொல்றது வெட்டி பேச்சு பேசுறது சமம். மேலும் ஒரு நகைச்சுவை சொல்லணும் அப்படின்னா, ஒரு எழுதப்படாத ஒரு நகைச்சுவை இருக்கு. அதாவது, வெள்ளையா இருக்கிறவன் பொய் பேச மாட்டான், கருப்பா இருக்கிறவன் ஆங்கிலமே பேச மாட்டான், பணக்காரன் திருடவே மாட்டான் அப்படின்னு. டீ கடையில உட்காந்து அரசியல் பேசுற மாதிரி எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு ஒட்டுமொத்தமே அப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு வந்துடுறாங்க. இவங்க அவங்கள போலதான் டீ கடையில உட்காந்து அரசியல் பேசுற மாதிரி. நம்முடைய நன்னூல் ஆசிரியரும் மாணவர்களை 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஒரு மாணவர்களுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது, அன்னம், ஆவே, மண்ணுடு, கிளியே, நெய்யேறி, அண்ணா, தலை, இடை, கடை மாணாக்கர் அப்படின்னு. இவங்க எல்லாம் கடை மாணாக்கர் மாதிரி, நல்லதையெல்லாம் விட்டு விட்டுட்டு கெட்டதை மட்டுமே எடுத்துட்டு இருக்கிற அந்த கடைநிலை மாணாக்கர் மாதிரி, அவங்கள மாதிரிதான் நான் நினைக்கிறேன். மேலும் சொன்னா, நம்மளுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எப்ப தோன்றுனுச்சு அப்படின்னு அறுதியா உறுதியா சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்துல நாம் இருக்கிறோம். நிர்ணயிக்கவே முடியாது. பாரதிதாசன், நம்மளுடைய பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, புரட்சி கவிஞர், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பொங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் அப்படின்னு. ஒரு திங்களோடும் ஒரு செழும் பருதி தன்னோடும் நட்சத்திரங்களோடும் பொங்குகின்ற கடலோடும் பிறந்த நம்முடைய தமிழ ஒரு சாதாரண சில்லெரும்பு வந்து அழிக்க முடியுமா? மேலை கலாச்சாரத்தினால பாதிக்கப்படுமா? என்னுடைய பெரும் கோபமான கேள்வி தான். எத்தனையோ ஆழி பேரலை வந்துச்சு, மிக பெரும் காலனி ஆதிக்கம் வந்துச்சு, அத்தனையிலையும் அழிக்க முடியாத நம்முடைய பண்பாடு சில சில்வண்டுகளால வந்து அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ ஊர்கள் அம்மா சொன்னாங்க உடை கலாச்சாரம் அப்படின்னு. எத்தனையோ ஊர்கள்ல திருவிழா நடக்குது. நம்ம ஊர்ல நடக்குது, உங்க ஊர்ல நடக்குது, எல்லா ஊர்லயும் நடந்திருக்கும். அத்தனை ஊர்கள்லுமே நவநாகரிகமான எத்தனையோ ஆடைகள் அணிந்திருந்தாலும் அது எல்லாமே உடலுக்கு அழகு தருமே தவிர, நம்முடைய பாரம்பரியமான வேட்டியும் சேலையும் தாவணியும் பாவாடையும் அணியும் பொழுது மட்டும்தான் உடலுக்கு மட்டும் அழகு தராம உள்ளத்துக்கும் சேர்த்து அழகு தரும். இதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. ஏன்னு தெரியல. அது மட்டுமா, விருந்தோம்பல் சொன்னாங்க. வள்ளுவர் 133 அதிகாரம் 1330 திருக்குறள் படைச்சிருக்காரு. அதுல 9வது அதிகாரம் விருந்தோம்பல் அதிகாரம். திருவிழாக்கள் நடக்கும், எல்லாரும் நாம மட்டும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விழா அது அல்ல. நம்முடைய சொந்த பந்தம், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், தெரிந்தவன் தெரியாதவன் எல்லாரையும் அழைத்து வந்து அத திருவிழா கொண்டாடுவோம். அந்த திருவிழாவின் போது விருந்தோம்பல் படைப்போம். எல்லாருக்கும் விருந்தோம்பல் படைப்பாங்க. அந்த நேரத்துல எதிரணியிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று
என்று முதல் திருக்குறளுக்கு வேண்டுமானால் அவர்கள் உடன்படியாமல் இருக்கலாம். ஆனால் மோப்ப குலையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்ற 10வது திருக்குறளுக்கு அவங்க உடன்பட்டே ஆக வேண்டும். ஏன் கண்டிப்பா விருந்தினர்கள் உபசரிக்கக்கூடிய முறைய வச்சு விருந்து உண்பவர்களுடைய மனம் வாடு. வள்ளுவர் சொல்லியிருக்காங்க, நம்முடைய எப்ப நாம விருந்து படைக்கும் பொழுதும் மன மகிழ்ச்சியோட முக மலர்ச்சியோட தான் நம்ம இன்ன வரைக்கும் விருந்து படைச்சிட்டு தான் இருக்கிறோம். சாதாரணமா வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அல்லது உறவினர் வராங்க அல்லது முன்ன பின்ன தெரியாதவங்க வராங்க, வந்து நிக்கக்கூடிய நம்ம வாசல் படியில ஏறி முதல் நிற்கும் பொழுதே நம்ம கிட்ட தண்ணி வாங்கி கொடுப்போம், தண்ணி எடுத்து கொடுப்போம், அவங்க வாங்கி கொடுப்பாங்க. இது தாங்க தமிழர் பண்பாடு. எங்கெங்க தமிழர் பண்பாடு அழிஞ்சிருச்சு? எவ்வளவு விஷயம் இருக்குது. அடுத்தது ஒரு நட்பை பத்தி சொன்னாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய தாத்தா வயது மூப்பின் காரணமா ஒரு 10-11 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்திருந்தார். அப்போ எங்களுடைய ரொம்ப காலத்து பகைவராயிருந்த எங்களுடைய இன்னொரு பங்காளி முறைதான் ஆகக்கூடிய ஒரு சகோதர முறையா இருக்கக்கூடிய ஒரு உறவினர், அவரு எங்க தாத்தா இறந்ததுக்கு உடனே அவரு ஆளா எங்க வீட்டு வாசப்படியில வந்து நிக்கிறாரு. இத்தனைக்கும் அவரு ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருந்த ஒரு சாமியார். சரிங்களா? நம்மளுடைய ஊர்ல ஒரு பழமொழி இருப்பாங்க, சரிங்களா? பகைவராயினும் திருமணத்திற்கு அழைக்க வேண்டும், இலவு வீட்டிற்கு பகைவராவினும் அழைக்காமலே செல்ல வேண்டும் அப்படின்னு. சாமி மாலை போட்டிருந்த ஒரு ஆள் பகைவர் வீட்டுல இலவு நடந்த உடனே வந்து ஆளா நின்ன பண்பாடு நம்ம பண்பாடு. எங்கெங்க நம்ம ஊர்ல பண்பாடு குறைஞ்சிருச்சு. ஈகை சொன்னாங்க, இன்னைக்கு எங்க ஊர் பக்கத்துல ₹1 இட்லி சுட்டு ஊருக்குள்ளா வித்துட்டு இருக்கிற பாட்டி எங்க ஊர்ல இருக்காங்கம்மா. எந்த முறையில நீங்க வந்து ஈகையே இல்லைன்னு சொல்றீங்க? நட்பு நண்பன்ல என்ன மேடம்? நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்லாவே நல்ல நண்பன் தான் மேம். இதுக்கு எங்க உதாரணம் எங்க ஊர்ல தான் இருக்காங்க. இளவு வீட்டில் நடந்த காரியம் தான். வள்ளுவர் சொன்ன திருக்குறளுக்கு இலக்கணமா எங்க ஊர்ல இருக்கிறாங்க. அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீ நினைக்கவே மாட்டீங்கல்ல. உடுக்க இழந்தவன் கை போல அங்க இடுக்கன் களைவதான் நட்பு. மாலையை கலட்டி தூக்கி போட்டு வந்து வாசப்படையில் நிக்கிற என்ன அப்படிப்பட்ட பூமி மேம் நம்ம பூமி. எங்க மேம் தமிழ் பண்பாடு மறைஞ்சிருச்சு? கோடி ஆண்டுகள் தாண்டி வாழ்ந்திடும் செந்தமிழ் எங்கள் மொழியாகும். அட கம்பன் வள்ளுவன் கவிதையில் தந்த வாழ்க்கை எங்கள் நெறியாகும். ஏதோ 1-2 3ஆம் தரமான சினிமா பாடல்களை திரைப்பட பாடல்களை பார்த்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் பாடல்களும் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? பாருங்க எவ்வளவு அருமையான பாடல்கள். வேட்டி கட்டுறதுக்கு ஒரு தினம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து இழிவா தெரியுது. நீங்க நினைக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல கூட ஒரு கதை நாயகன் வேட்டி கட்டி மட்டுமே நடித்திருந்த திரைப்படம் ஒன்று கூட சொல்ல முடியாது. ஆனா இப்ப வரக்கூடிய திரைப்படம், உதாரணத்துக்கு வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல கதை நாயகன் கதை முழுக்க வேட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய பண்பாடு எங்கமா கரைஞ்சிருச்சு. இத்தனைக்கு அவரு தமிழ் ஆள் கிடையாது. தமிழ தாய்மொழியா கொண்ட தமிழர் பண்பாட அடிப்படையா கொண்ட ஆள் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தமிழருக்கு பெருமை தான். தமிழர் பெருமை பண்பாடு வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். சரி, காதல் சொன்னீங்க, போர் எப்படி நடக்குது அப்படின்னு. ஒரு தோழன் தோழி, சரிங்களா, சகோதர முறையில நடந்து பழகி கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களுக்கு தவறான ஒரு எண்ணம் தோணுது, சரிங்களா? ஒரு தோளா தோள் கொடு கொஞ்சம் தாங்கிக்கிறேன். சரி, தோல் மேல சாஞ்சிக்கிட்டா தவறா நடந்துரும் அப்படியாங்க மேம்? எப்படிமா இவ்வளவு அருமையா எங்களுடைய இளம் தலைமுறையை இவ்வளவு மோசமா சொல்றீங்க? ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாள்ல மெரினா கடற்கரை முதல் கொண்டு சேலம் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு போராட்டம், நம்மளுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விளையாட்டுக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றுச்சு. அங்க ஆண்கள் மட்டும் அல்லாம பெண்களும், நிறைய பெண்கள் வயதுக்கு வந்த இளம் பெண்கள் எத்தனையோ பேர் கூடியிருந்தாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட பாலியல் சீண்டல் அப்படின்ற ஒரு நிகழ்வு கூட நடைபெறலையா மேம்? நீங்க எப்படி மேம் தோளா தோள் கொடு கொஞ்சம் தாங்கிக்கிறேன்னா நீங்க அதை ஒரு மோசமா நினைப்பீங்க? ஏமா காதல் எப்படி? காதல காவியத்தோட படைச்சாங்க. காதல தமிழர்கள் கொண்டாடினாங்க. இப்போ தமிழர்கள் பாருங்க,
ஒரு இலக்கியத்துல ஒரு காதலை ஒரு இலக்கணத்தோட தொடர்பு படுத்தி ஒரு கவிஞன் படிச்சிருப்பாரு. பண்பென்னும் தொகை விகுதி கண்ணில் பக்குவமாய் தீட்டியனை இழுத்தாய், பின்னாளில் வெண்பாவில் கனிச்சீர் போல் விலகிச் சென்றாய், விடுவேனா குற்றியலின் உகரத்தோடு தன் போக்கில் சேருகின்ற உயிர் போல தங்கமயில் உனை சேர வந்தேன், கலிப்பாவின் ஓசையை உன் அடையில் கண்டேன் அப்படின்னு இலக்கணத்தை காதலை பொருத்தி எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை, காதலை, நட்பை, ஈகைய ஒரு நொடியில தூக்கி போட்டுறீங்கல்ல ஐயா. ஐயாவுடைய பண்பாடே என்ன? தமிழுடைய பண்பாடே கீழே இருக்கிறவன ஒரே ஒரு தகவல் நம்மளுடைய பண்பாடு கீழே இருக்கிறவனா மேல கொண்டு வரதான் நம்மளுடைய பண்பாடு. அத வாலி ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான் அப்படின்னு. ஐயா அந்த செயல் தான் செஞ்சாரு. கடைசியாக என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பு நம்முடைய பட்டிமன்ற நடுவர் ஐயா பண்பாடு மாறாதவர் என்பது உலகறியும். இன்றைய சூழலில் பண்பாடு பெருகியுள்ளதே என்று என் அணிக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கி மீண்டும் ஒரு முறை ஐயா பண்பாடு மாறாதவர் என்ற உண்மையை நிரூபிப்பார் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அருமையாக பேசினார். கடைசியிலே ஒண்ணு சொன்னார், எங்க அணிக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்தா நீங்க பண்பாடு மாறாதவரு, ஒருவேளை மாறி கொடுத்தீங்கன்னா நீ பண்பாடு கெட்டவன் அப்படின்னு ஒரு கிடுக்கி போட்டு இப்படி போட்டு போயிருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் நாங்க வசர மாட்டோம், அது வேற விடயம். இன்றைக்கு மிக அருமையான ஒரு உரை வழங்கி இருக்கிறார் கோவையைச் சேர்ந்த திரு குமார் அவர்கள். தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நல்ல நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ₹1 இட்லி அம்மா கொடுத்தாங்களே இப்ப பாட்டியும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய நிறைய விடயங்கள். ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடக்கிற பொழுது பகைவனுக்கு சொல்லிவிடு, ஒரு குடும்பத்திலே துன்பமான நிகழ்ச்சி நடக்கிற பொழுது பகைவனாக என்றால் இருந்தாலும் கூட தனக்கு சொல்லாவிட்டாலும் கூட சென்று அங்கு நின்று விடு அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை தமிழ்நாட்டிலே காணப்படுகிறது, இன்றளவும் காணப்படுகின்ற அழகாக பேசி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார் திரு குமார் அவர்கள். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அருகிலுள்ளதே என்ற அணியிலே பேச அந்த அணியுடைய நிறைவு பேச்சாளராக திருமதி மா மணிமேகலை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை பள்ளியினுடைய ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை வில்லிவாக்கத்திலிருந்து அம்மா இணைகிறார்கள். வாருங்கள் அம்மா. வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக ஐயன் திருவள்ளுவரையும் பாரதிதாசன் அவர்களையும் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். தமிழர் பண்பாடு அருகி உள்ளது என்ற அணிக்கு சார்பாக பேச வந்துள்ளேன். அதாவது நம்ம தமிழ் பேசும்போது தமிழ் மொழி பார்த்தோம்னா 5500 ஆண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ச்சியா பண்பாடு வரலாற்றை கொண்டிருந்தாலும் ஐயா சொன்னாரு எப்ப பேசிட்டு வரோம்னு. நான் குறிப்பிட்டு சொல்றேன், 5500 ஆண்டுகளுக்கு முன்னாலாவே தமிழ் மொழி பேசிட்டு வரோம். ஆனா தற்போது அப்படி பேசுறதே இல்லை. தமிழும் ஆங்கிலமும் கலந்து தங்கிலீஷாகல மாறி இருக்கு. சினிமாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கில கலந்த சொற்களை தான் அதிகமா பேசுறாங்க. இந்த தொலைக்காட்சி நாடகம் அதுல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அவ்வளவா பேசுறதே இல்லை. சினிமாவை பாட்டு ஒண்ணு சொன்னாரு, நல்ல சிறந்த சினிமா எல்லாம் வருது அப்படின்ட்டு. ஆனா ஒரே ஒரு பாட்டு வச்சு தமிழ் மொழியை கெடுத்திருக்காங்க பாருங்க. ஒய் திஸ் கொலவரி. இதுல எங்கயா இருக்கு தமிழ் மொழி? அடுத்தத பாத்தீங்கன்னா நம்மளோட உடை தமிழ் பெண்களோட பாரம்பரிய உடையே பாத்தீங்கன்னா புடவை தான். அது இப்ப போய் சுடிதாரு சல்வாரு அப்படின்னு மாறிட்டு வந்திருக்குது இல்லையா? இது அருகி உள்ளதுக்கு உதாரணம் தானே ஐயா. அடுத்ததை பாத்தீங்கன்னா நம்ம ஆசிரியர்களும் சுடிதார் அணியலான்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப இது தமிழோட பாரம்பரியத்தையும் கொஞ்சம் சீர்குலைக்கிற மாதிரி தானே இருக்கு. காலங்காலமா ஆசிரியர்கள்னாவே சேலை தானே ஐயா, அது இப்ப மாறில வந்திருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா உணவு, நம்மளோட பாரம்பரிய அரிசி உணவுகள் எல்லாம் மாறி பீட்சா பர்கர் பரோட்டா இது ஏற்கனவே பவானி அம்மா சொன்னது போல இப்ப எந்த நேரம் ஆனாலும் எந்த விழாவானாலும் எங்க வேணா பிரியாணி கிடைக்குது அப்படிதானே ஐயா.
அப்படி சரி பரவாயில்ல பிரியாணி கிடைச்சது சாப்பிட்டு போலான்னு பார்த்தாலும் பரிமாறதே இல்லையா. அதாவது பஃபேன்ற பேர்ல வந்த விருந்தினரை உபசரிக்கிறாங்களா இல்லையா, அதுக்கு ஒரு பொம்மை வச்சிடுறாங்க. அவது வான்னு நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்குது. அது மட்டும் இல்லாம அதை நின்னுட்டே தான் சாப்பிடணும். நாம யார் வந்து சாப்பிடுறாங்களா இல்லையா அப்படின்னு கூட யாருமே கேட்கறது கூட கிடையாதையா. அதனால இப்ப பண்பாடு அருகிதான் போயிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா சிறுதானியம் பற்றி அவங்க சொன்னாங்க. சிறுதானியம் எல்லாம் இப்போ முதல்ல கம்மியா இருந்தது விலை. ஆனா இப்ப வந்து அதிகமா இருந்தாலும் அது பக்கம் போறதுக்கே பயமா இருக்குது ஐயா. பிரியாணி விலை அதோட குறைவா இருக்கிறதுனால நிறைய பேர் சிறுதானியம் வாங்கிறதுக்கும் பயப்படுறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா கல்வி, அதாவது எதிரணி என்ன சொன்னாங்க, கல்வி முறை வந்து இப்ப வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஆங்கிலேயர் வழி கல்வி முறைதான் வந்து இன்றளவும் பின்பற்றி வர்றாங்க. மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பலர் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே கண்ட கண்ட கலாச்சாரத்தை பின்பற்றி வராங்க. அது மட்டும் இல்லாம சிபிஎஸ்இ மெட்ரிக்கு இப்ப இதைதான் வந்து இப்ப நிறைய பெற்றோர்கள் வந்து முன்னெடுத்து அதெல்லாம் சேர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கில மோகம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு ஐயா. உலகமயமாக்கல் வந்த பின்ன பண்பாடு சீர்கேடு வந்து ரொம்ப இப்போ வந்து அதிகமா இருக்குது ஐயா. அலைபேசி மூலம் வந்து நிறைய பாலியல் குற்றங்கள் அரங்கேறுவது, பலரது வாழ்வு வந்து இதனால கெட்டுட்டு வருதையா. நம்மளோட பாட்டன் காலத்திய தவறான சில விஷயங்கள் வந்து இன்றைக்கு நமக்கு சரின்னு நம்ம ஏத்துக்கிட்டு அதை தவறான வழியில நம்ம கொண்டு போறோம். அப்புறம் காதல் என்ற பெயர்ல நடக்கும் நிறைய அவலங்கள் வந்து சினிமாவை பார்த்து தறிகெட்டு போறாங்க. அதுதான் நல்லது அப்படின்னு நினைச்சு ஹீரோயிசம், எனக்கு தான் அது ஹீரோயிசம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பசங்கள் வந்து இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறாங்க. அப்புறம் விருந்துன்னு பார்த்தாலே சரக்கு தான். இப்ப அதுல இந்த ஆங்கில புத்தாண்டின் போது பாத்தீங்கன்னா நிறைய இந்த புத்தாண்டின் போதுதான் நிறைய இந்த பிரியாணியும் சரக்கும் நிறைய விற்பனை ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து தமிழோட பண்பாடு அறிவுள்ளத்துக்கு தானே சான்று. காலமாக கட்டி காத்து வந்த நம்மளோட அடையாளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொலைத்து வருகிறோம் ஐயா. தினம் புதிதாக முளைக்கின்ற ஆங்கில வழி கல்வி வந்து நம்ம பெற்றோர்கள் எல்லாம் சேர்த்து அது 21ஆம் நூற்றாண்டுல தமிழ்ல எழுத படிக்க நிறைய பேருக்கு தெரியாம போயிடுமோன்ற ஒரு கவலை இருக்குது ஐயா. எத்தனை பேருக்கு வந்து தமிழ்ல சுத்த தமிழ்ல பேசணும் அப்படின்ற உணர்வே இல்லாம போயிடுது ஐயா. பள்ளியில வந்து தமிழ் மொழி அருகி பிரெஞ்சு ஹிந்தி அப்படின்னு எடுத்து நீங்க படிக்கலாம். அதாவது +1 +2ல நீங்க அதை எடுத்து படிக்கலாம். ஏன்னா மார்க் வந்து அப்பதான் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த பள்ளியிலயும் வந்து இந்த தமிழ் மொழிக்கான இது வந்து குறைஞ்சிட்டே வருதுய்யா. அப்புறம் வந்து அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா குழந்தைகள் மேல சூரிய கதிர்கள் படுவது வந்து நல்லதுன்னு அப்போது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து மாறி பிறந்தப்பவே ஏசி காத்து தான். என் குழந்தை தூங்கவே தூங்காது, ஏசி காத்து இருந்தா தான் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசி காத்தையில நம்ம பழகிட்டு வரோம். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் மருத்துவமனைக்கு போனா எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்க, அப்பதான் எல்லாத்தையும் நோய் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. முதல்ல ஒரு வியாதி வந்தா நம்ம வீட்லயே மருத்துவ மாத்த முறையெல்லாம் போயிட்டு எடுத்த உடனே மருத்துவரிடம் போயிடணும். நாம அவர் தான் வந்து உடனே பிளட் டெஸ்ட் எதுவரை எக்ஸ்ரே ஸ்கேன் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து பழம்பழைய முறையெல்லாம் மாறி இப்ப வந்து அப்படியே ஆங்கிலேய மோகமா நம்ம மாறிட்டோம். அடுத்தது அம்மா அப்பாக்கு மரியாதை என்றதே கிடையாதையா. முதியோர்கிற பெரியவங்களை விடுதியில கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. பெரியவங்களை வந்து கால் தொட்டு பணிய வழக்கமே இல்லை. அடுத்தவருக்கு கஷ்டம்னா உதவுறதும் இல்லை. அம்மா அப்பாவை மம்மி டாடின்றதும், மம்மி டாடி கூட பரவாயில்ல, இப்ப மாம் டேட் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் பாரம்பரிய வழக்கத்துல எல்லாம் பெண்கள் வந்து தலையில பூச்சூடி வச்சுப்பாங்க. இப்ப எல்லாம் அப்படி பூச்சுடுறதே இல்லை. தலையை விரிச்சு போட்டு ஒரு அப்படி இருந்தா அதுதான் வந்து நாகரிகன்ற பேர்ல போயிட்டு இருக்கையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உணவு சாப்பிடும் போது தரையில உட்கார்ந்தே உணவு சாப்பிடுறது இல்லை. அதனால நிறைய நோய்கள் எல்லாம் நமக்கு பெருகிட்டு வருது. அதுவும் நமக்கு அருகிட்டு தான் வருது ஐயா. அடுத்தது பார்த்தோன்னா ஆபத்து என்றால் உதவுவது அப்படின்றது வந்து இப்ப ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. யார் ஒருத்தர் ஏதாவது ஒன்று அடிபட்டுட்டாலோ இது பட்டுட்டாலோ அந்த தொலைபேசியில போட்டோ எடுக்கதான் போறாங்களே தவிர அந்த உதவணும்ன்ற எண்ணமே இப்ப எல்லாம் வர்றதே இல்லை ஐயா. அதனால தமிழர் பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வருது ஐயா. மரியாதை என்ற பேர்ல வந்து பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்றது இல்ல, என்னது பெரியவரே அப்படின்னு சொல்றதுன்னா கிழம் அந்த கிழம் அப்படின்றது கீழ்த்தரமான வார்த்தைகளை வச்சுதான் வந்து நிறைய பேர் வந்து பெரியவங்களுக்கு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தனி மனித ஒழுக்க கேடு வந்து ரொம்ப இப்ப சீர்குலைஞ்சிட்டு இருக்கையா. கலாச்சாரன்ற மாற்றம்ன்ற பேர்ல நிறைய பேர் வந்து பண்பாடு வந்து மாறிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்துட்டேன் ஐயா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. சிறப்பு 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 சிறப்பு. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க திருமதி மணிமேகலை அவர்கள். 50 காப்பியங்களில் ஒரு காப்பியம் மணிமேகலை. அந்த காப்பியத்திற்கேற்ப சிறப்போடு வந்து பேசினார்கள். ஒரு
உதவும் எண்ணம் இல்லை இன்னைக்கு. ஆமா ஐயா. குளத்துல விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்தாக்கா அவனுக்கு ஏதாவது இறங்கி நீச்சல் அடிச்சு அவனை காப்பாற்றணும், இல்ல ஒரு கயிறையோ கொம்பையோ எடுத்து போட்டு அவனை காப்பாற்றணும் இல்லாம கயிறை கொம்பை எடுத்து போடாம செல்போனை எடுத்து வீடியோ பண்ணி போடுறான். அந்த அளவுக்கு இவனுக்கு பண்பாடு கெட்டு போச்சு. உதவுகிற போக்கு என்பது முற்றிலுமாக இல்லை என்று சொன்னார்கள். பெரியவர்கள் வந்தால் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதில்லை, அவர்களை போற்றுவதில்லை, அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. அதை விட பெரியவர்களை இழிவாக பேசுகிறார்கள், பெருசுன்னு சொல்றாங்க. பவானி அம்மா கூட அதே வாதத்தை வைத்தார்கள். இப்படி இந்த அணியின் சார்பில் 3 பேரும் வந்து மிகச் சிறப்பாக தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெருகி வருகிறது என்ற அணியிலே பேசுவதற்காக புதுச்சேரியைச் சேர்ந்த திருமதி புவனா அவர்கள் வருகை புரிந்தார்கள். அம்மையார் புவனா அவர்கள் பல்வேறு அமைப்புகளிலே பங்கேற்று சிறப்பித்து வருபவர், சமூக நீதிக்காக போராடி வருபவர், இலக்கிய துறையிலே மிக சிறந்த கவிஞராக இருந்து கவிச்சேலர் என்ற நூலை வெளியிட்டிருப்பவர், பெண்களுடைய உரிமைகளுக்காக முன்னின்று குரல் கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு தமிழ் மொழிக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறார். அந்த பக்கம் 3 பேரு அருகியுள்ளதுன்னு பேசினாலும் இவர் பெருகியுள்ளது என்று பேசுவதற்காக தமிழ் மொழி உணர்வோடு வந்திருக்கிறார். வாருங்கள் திருமதி புவனா அவர்களே. புதுச்சேரி பொம்மையார் பாளையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் தனது கருத்துக்களை, வாதங்களை முன்வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் திருமதி புதுவை புவனா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, நடுவராக வீட்டிற்கும் அப்பா அவர்களை அன்புடன் வணங்கி என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். பேரனுக்கே பேர் வச்சு அப்பா பேர் வைக்கல போட்டுருக்கீங்க. அம்மா வந்து எவ்வளவு எல்லாரும் வந்து பேசுனாங்க, இந்த புடவைக்குதான் மதிப்பு கொடுக்கல இப்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுனாங்க. பவானி அம்மா வந்து சொன்னாங்க, செந்தமிழ் நாட்டு தமிழச்சி எல்லாம் பாட்டு வந்தது, நிறைய பாடல்கள் எடுத்து உதாரணம் சொன்னாங்க அம்மா. செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே என்ற பாட்டுக்கே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் தெரியுமாமா? அவங்க வந்து சமூக ஆர்வலர்கள், நம்மளை போல ஆர்வலர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உடை வந்து நமக்கு வந்து ஒரு சௌகரியத்துக்காக அணியிருக்கு, அதை வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்தணும்ன்றது கிடையாதுன்றத வச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸ்கூல்ல கூட இப்ப உடை வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு அந்த அம்மா பேசினாங்க. அதுக்கும் காரணம் நம்மளோட உடை வந்து நமக்கு தேவைக்கேத்த மாதிரி உடுத்துறதுதான். அதுக்காக பாரம்பரியத்தை நம்ம என்னைக்கு மறக்கவே மாட்டோம். அதுக்காக ஒரு விழாக்குள்ள நம்ம அழகான ஒரு பட்டுப்புடவை கட்டின்னு அழகான நகைகளை அணிஞ்சுக்கின்னு தானே போறோம். அப்படின்னா பாரம்பரியம் போயிடுச்சு நம்ம அதை சொல்லவே முடியாதம்மா. அது மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறாங்க. என்னாலும் ஸ்டிக்கர் போட்டு வச்சாலும் பொட்டு வச்சுக்க தானே செய்யறாங்க. பொட்டுன்றது நம்ம கலாச்சாரத்தை மறக்கலையே, அதை வந்து நம்ம இப்ப சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து பெண்ணுக்கான உரிமை வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அந்த காலத்துல இருந்ததுன்னு சொல்றதுலாம் வாய்ப்பு கிடையாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தின்றதுதான் நியதி, அதுதான் நம்ம பண்பாடு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு பொண்ணோட பிரச்சனைக்கு நான் போயிருந்தேன். அவரு அந்த பொண்ணு வீட்டுக்காரு வேற பிரச்சனையில, அதாவது தவறா நடக்கிறாருன்றதுனால அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கிறது, ஒரே பொண்ணு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு 48 விளக்கு போட்டுட்டு வரமா இன்னைக்குன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த கலாச்சாரம் அவரோட பண்பாடு போகுதா? அவரோட பொண்ணை நல்லபடியா கொண்டுன்னு வரணும்னு அப்படி ஒரு பெரியவர் தான், ஆண் தான். அவரே போயிட்டு அந்த அளவுக்கு கடவுளை வணங்கிட்டு வர்றாருன்னக்குள்ள அந்த விளக்க போட்டு தம் பொண்ணை காப்பாத்தணும்ன்ற வேண்டிக்கிறாருனாக்கா அது எதுல இருந்து வருது? பண்பாடு தானே, கலாச்சாரம் தானே. நம்ம அதை உணரணும் இல்லையா? அதாவது நம்ம வந்து தமிழ் வந்து சீர்கெட்டுன்னு போயிருக்குது. அதனாலதான் வந்து இப்ப நம்ம வந்து தமிழ்ச்சங்கம் மூலியமா வளர்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்றது தப்பு. நம்ம வந்து மேம்படுத்துறோம் அவ்வளவு. எந்த விஷயமுமே வந்துமா ஒரு 3 தலைமுறைக்கு மேல தள்ளாது, அப்படியே மாறிக்கினேதான் வரும். அந்த காலத்துல எங்க அக்கா சொல்லுவாங்க, சின்ன வயசுல நான் வந்து அந்த காலத்துல சாவித்திரி ஜாக்கெட் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப மறுபடியும் திரும்ப வருது முழுக்கை ஜாக்கெட். ஒரு சீசன்ல அப்ப வந்தது அப்படின்னு சொல்லும். நான்
சின்ன பிள்ளையா இருக்குள்ள அவங்க பார்த்தா திடீர்னு முழுக்கை ஜாக்கெட் போட்டுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா இப்ப அந்த காலத்து டென்ட் இப்ப வருது சவுகார் ஜானகி கை ஜாக்கெட் போடுறதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து பாரம்பரியங்கள் மாறி மாறி வரும், அதுக்காக மறைஞ்சிடாது. அதை மட்டும் நல்லா மனசுல புரிஞ்சுக்கோங்கம்மா. சிறுதானியம் வந்து அப்ப சாப்பிட்டாங்க, இப்ப வந்து அதாவது கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்றதெல்லாம் கடவுளு நம்ம உடல் மூலியமாவே நம்மள மறுபடியும் பாரம்பரியத்துக்கு கொண்டு தான் வந்து இருக்கிறாரு. நீ பாரம்பரியத்தை மறக்க கூடாதுன்றது நம்ம உடல் மூலியமா நமக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம சாப்பிடாத விட்டாலும் நமக்கான பிரச்சனைகளை கொடுத்து அந்த நம்ம சிறுதானியம் சாப்பிட்டுதான் அவனோட கட்டாயத்தை ஏற்படுத்துறாரு. அதுதான் பாரம்பரியம், அதுதான் நமக்கு பண்பாடுன்றதுதான் உண்மை. அதாவது வந்து தனிநாயக அடிகளாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாடல் பாடிட்டு போயிருக்கிறாரு. ஆங்கிலம் வந்து வணிகத்தின் மொழி, இலத்தீன் சட்டத்தின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, செருமன் தத்துவத்தின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, தமிழு பண்பாடு பக்தியின் மொழின்னு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பாருங்க, நமக்கு யாரு எதை சொல்ல வந்தாலுமே இந்த பண்பாட்டையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் முக்கியத்துவப்படுத்தி தான் அந்த காலத்துல இருந்து பாடல் எழுதுறாங்க. இன்னைக்கும் அது நமக்கு வந்துதாம்மா இருக்கு, நாம அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்ப வந்து சுடுகாடு அந்த காலத்துல எல்லாம் வந்து தகனம் பண்ணாங்க, இப்ப மின் தகனம் பண்றாங்க. எங்க போயிடுச்சு கலாச்சாரம்னாக்கா, இப்ப நமக்கு இடம் இல்ல, அவ்வளவு அளவுக்கு நெருக்கடி ஆயிப்போச்சு. அப்ப சீனா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தது, இப்ப சீனாவை தள்ளி விட்டுட்டு நம்ம இந்தியா முதல் இடத்துல இருக்குது இப்ப, தெரியுமா? அப்ப அந்த இட நெருக்கடிக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி போக வேண்டியதாக, அதுக்காக நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டோம்னு நம்ம சொல்லிட முடியாதம்மா. அதுக்காக நம்ம மின்தகனம் பண்ணாலும் அந்த சடலத்துக்கு தகுந்த சாங்கியங்களை நம்ம செஞ்சுட்டு தானே செய்யறாங்க, அதெல்லாம் மறக்க முடியாது, அது இயல்பு, அது மறக்கவே முடியாத ஒண்ணு. அதாவது வந்து அந்த காலத்து பாடல்கள் எல்லாம் வந்து கலாச்சாரத்தை வளர்க்கிற பாடல்கள், அதாவது ஒற்றுமையை வளர்க்கிற பாடல்கள். இப்ப இருக்கிற பாடல்கள் எல்லாம் கிடையாதுன்னு, இப்பயும் நிறைய அம்மாவை உயர்த்தி பாடுறாங்க, குடும்பத்தை உயர்த்தி பாடுறாங்க, எத்தனை தத்துவ பாடல்கள் இப்பயும் வருது. அந்த பண்பாடுன்றத என்னைக்கும் மக்களால மீற முடியாது. அந்த காலத்து படத்தை இப்ப எடுக்கிறாங்கன்னா அந்த காலத்தை ஞாபகப்படுத்தின்னு தானே இருக்கிறாங்க, எதையும் மறக்கவே முடியாதுன்றத சொல்லின்னு தாமா இருக்கிறாங்க. அப்புறம் சொன்னாங்க பெண் குழந்தைகள் வந்து இப்ப மரியாதை கொடுக்கறதே இல்ல, கிழவன்னு சொல்லுது. எங்கம்மா இருக்கிறீங்க நீங்க? எந்த பிள்ளைங்க சொல்லுது? பணி உடையன் இன்சொலல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது பெரியோர்களிடம் வந்து அடக்கமாகவும் அன்பாகவும் பேசணும்னு அப்ப திருவள்ளுவர் சொன்னாரு. இன்னைக்கும் அவரோட வார்த்தைகள் எந்த காலத்துக்கும் பொருந்துன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா இப்ப வர்ற பிள்ளைங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா? நீங்க எந்த ஸ்கூல்ல எந்த பிள்ளைங்க வீட்டுக்காவது போங்களா, அந்த வாங்க போங்கன்ற மரியாதை போவே போகாது, அவ்வளவு அளவுக்கு மரியாதையை பேசுவாங்க. அப்பதான் நீ வா போ அப்படி பேசின வார்த்தைகள்லாம் இப்பெல்லாம் அந்த வாங்க போங்கன்ற வார்த்தைகளை மீறுற பிள்ளைங்களே கிடையாதுமா. நம்ம வந்து பாரம்பரியம் போயிடுச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இப்ப வளர்ற பிள்ளைங்க எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க, சின்ன குழந்தையிலே கத்துக்கிறாங்க. நிறைய வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாம் வந்தாலும் நம்ம வந்து அந்த காலத்து கலாச்சாரத்தை மறக்க கூடாதுன்றதுல எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்துதாம்மா செஞ்சுன்னு இருக்கிறாங்க. கலாச்சாரம் என்னைக்கும் மறையவே மறையாதம்மா. அதுக்கு வந்து நாமளும் சொல்றேன், இப்பயும் நம்ம அதுக்கான ஏற்பாடுகள், நம்ம அதுக்கான ஒத்துழைப்பு எல்லாருமே கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். யாரும் கலாச்சாரத்தை மறக்கிறதுக்கான வாய்ப்பை யாருமே கொடுக்கலாமா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி வந்து எல்லாரும் வந்து அந்த காலத்து மனிதர்கள் வேற இப்பத்திய மனிதர்கள் வேற அப்படி சொல்லவே கூடாது. அது மாதிரி வந்து முதியோர் இல்லத்துக்கிட்டுன்னு போயிட்டு விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முதியோர் இல்லத்துக்கிட்டுன்னு போய் விட்டாலும் வெளியில இருக்கிற, அதாவது அவங்கள பாத்துக்க முடியாத சூழல், அவங்க வந்து முதியோர் இல்லத்துல அதாவது பாசம் இல்லாதட்டு போய் விடல, அவங்க பணத்தை கட்டி அவங்க வெளியூர்ல இருப்பாங்க. அந்த அம்மா அப்பாவை யார் பாத்துக்குவா? அவங்க தனி ஒரு பிள்ளை, அந்த காலத்துல 10 பிள்ளைங்க இருந்தது, ஒரு பிள்ளை இல்லாட்டி இன்னொரு பிள்ளை பாத்துக்கும். இப்ப அப்படி பண்ண முடியாதே, வெளியூருக்கு போயிடுது அந்த புள்ள. அப்ப என்ன பண்ணும்? அந்த தாய் தகப்பனை யார் பாத்துக்குவா? யார நம்பி விட்டுட்டு போவாங்க? நான் முதியோர் இல்லத்துக்கு போறேன், இப்ப ஒரு 2-3 வாட்டி நான் போயிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து பணம் கட்டி தாய் தகப்பனை விடுறாங்கன்னாக்கா அதுக்கு வந்து பாசம் இல்லாதல்ல, அது அவங்க பாத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாத காரணம் தான். ஏன்னா நிறைய இடத்துல வேலைக்கு போறதுனால, அவங்களால வெளியூருக்கு போறதுனாலயும் அதிகபட்சம் நிறைய இத மாதிரி சூழல்கள் நடக்குது. அதுக்கு வந்து முதியோர் இல்லம் வந்துருச்சுன்னு நம்ம அதை இது பண்ணக்கூடாதம்மா. அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்கள எவ்வளவு அளவுக்கு கவனிப்பு பாசம் எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுதுங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். மேலும் இந்த வாய்ப்பினை கொடுத்த அப்பா அவர்களுக்கு அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அம்மா, அருமை அருமை. உங்க பக்கத்து நியாயத்தெல்லாம் வரிசையாக எடுத்து அடுக்கி வச்சிங்க.
இப்போ நாங்க புடவை கட்டிட்டு தானே கல்யாணத்துக்கு போறோம், ஜீன்ஸ் போட்டுக்கிட்டா போறோம் கேட்டாங்க. நிறைய நிறைய விஷயங்கள் முன்வைத்தார்கள். அம்மையாருடைய வாதத்துல பார்த்துக்க ஆள் இல்ல, முன்னாடி 12 பிள்ளை இருந்தது, 8 பையன் 4 பொண்ணுன்னு இருக்கோம், கேட்டா போனது போக இப்ப 8 இருக்குதுன்னு. போனது போக இப்ப 8 இருக்குது, 8ல 5 புள்ள ஆணு 3 பொண்ணு அப்படின்னுவாங்க. அந்த காலத்துல கேட்டா. இப்ப அப்படியா இருக்கு? ஒரே ஒரு பிள்ளை. இப்ப பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, சித்தி கிடையாது, சித்தப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. இனி இப்பெல்லாம் நாத்தனார் இருக்கக்கூடாது. இப்ப நாத்தனார் இருக்க மாட்டாங்க இனிமேல். நாத்தனாருக்கு வீட்டுல பொண்ணு கட்ட மாட்டாங்க சில பேர் பெண்கள். ஐயோ நாத்தனார் இருப்பா, 3 நாத்தனார். இப்பெல்லாம் இனிமேல் நாத்தனாரே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பையன் தான், ஒரு வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். இப்படி இருந்தாக்கா அவங்கள யாரு பார்த்துப்பாங்க? எங்களுக்கோ வேலை வேற ஊர்ல கிடைச்சிருச்சு, நாங்க போயிட்டோமே, நாங்க எப்படி பார்த்துக்கிறது? அப்ப முதியோருக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அணியினுடைய வாதமாக நிறைய வச்சிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒரு 3 தலைமுறைக்கு ஒரு முறை மனிதர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த 3 தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா மாறி திருப்பி பழைய இடத்துக்கே போயிடும் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். பல அறிஞர் பெருமக்கள் இதை முன்மொழிந்திருக்கிறார்கள். மொழிகளுக்கெல்லாம் தன்மைகளை சொல்லிக்கொண்டே வந்தார். ஜெர்மனிக்கு தத்துவ மொழி என்று, ஒன்றொன்றுக்கு ஒரு மொழி என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் தமிழ் பண்பாட்டின் மொழி என்று தனிநாயக அடிகளார் குறிப்பிட்டார்கள். அவ்வளவு ரொம்ப சிறந்த அறிஞர் பெருமகனார். அவர் சொல்லியிருக்கிறார், தமிழ் என்பது பண்பாட்டின் மொழி என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி முடித்தார். பிரச்சனையே தமிழ் பண்பாட்டின் மொழி, அது அருகி போச்சா பெருகி இருக்குதான்ற கேள்வி. அந்த கேள்வியில் தான் இன்னைக்கு வந்து மாட்டிட்டு இருக்கோம். அதுல என்னன்னு கேட்டாக்கா, மிக முக்கியமானது, இன்றைய சூழலில் தமிழர் பண்பாடு அருகியுள்ளதா பெருகியுள்ளதா? கல்யாணத்தன்னைக்கு பட்டு புடவை கட்டிட்டு போயிட்டா போதுமா, மிச்ச நாள்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம பவானி அம்மா கேட்டாங்க. சேலை கட்டிய செந்தமிழ் பெண்ணு ஒரு பாட்டை பாடி நீச்சல் உடையில் அலைகிறியே அப்படின்னு, இப்படி ஒரு மோசமான கலாச்சார சீரழிவுக்கு சென்று விட்டாயே என்று இந்த தமிழ் சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்டார். அதே மாதிரி வேட்டி கட்டுவது என்பது நம்முடைய பண்பாடு, அதற்கு ஒரு தினம் வைத்து கொண்டாடுகின்ற உன்னுடைய பண்பாடு எங்கே போய்விட்டு நீ தொலைத்து விட்டாயே என்று திருமதி கல்யாணி அம்மையார் நறுக்கென்று ஒரு கேள்வி வைத்தார்கள். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொன்னீர்கள். இப்ப தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குது. பாதி பேருக்கு குரங்கு குணம் இருக்குது, பாதி பேருக்கு நரி குணம் இருக்குது, பாதி பேருக்கு பூனை குணம் இருக்குது, பாதி பேருக்கு எலி குணம் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து விட்டதே என்று பேசினார்கள். அணியில பேசியவர்கள் எல்லோருமே மிகச் சிறப்பான கருத்துக்களை முன்வைத்தார்கள். பெருகியுள்ளது என்ற அணியிலும் கூட மிக திறமையான வாதங்களை முன்வைத்தார்கள். திருமதி சாந்தா தொடங்கி திரு குமார் தொடர்ந்து திருமதி புவனா வரை அருமையான கருத்துக்களை முன்வைத்தார்கள். இந்த 2 கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு நான் பார்க்கிற பொழுது எனது கருத்தாக சிலவற்றை சொல்ல வருது. பெரியவர்களை மதிப்பதில்லை, அது மிக முக்கியமானது. பெரியவர்களை மதிப்பதில்லை, பெரியவர்கள் சொல் கேட்பதில்லை. ஏன் பெரியவர் சொல்லி கேட்கணும்? நீ அந்த காலத்துல 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு அரசாங்கத்து ஒரு உத்தியோகம் கிடைச்சி வாங்கிட்டு போய் ஒரு எக்ஸாமா எழுதி அதிகாரி ஆயிட்ட. அவன் நேரடியா மொத்தத்தைய படிச்சுட்டு வந்து அதிகாரியா இருக்கான். அவன் அந்த அலுவலகத்துக்கு போனா அவன் கீழே 300 பேர் வேலை செய்யறான். 300 பேருக்கு அவன் தலைவராக இருக்கிறான். அப்போ அவன் விவரம் தெரிஞ்சவன் தானே, அவன் எதுக்கு வாங்கிட்ட கேட்கணும்? அவனுக்கே தெரியுமே, அவனுக்கே இந்த காலத்துல தெரியுமே, அவன் முடிவு எடுக்கிறான். அப்போ இதை எப்படி நாம் குறை சொல்வது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை காட்டிலும்
நம் பிள்ளை புத்திசாலியாக இருந்தால், எனக்கு இந்த தொலைபேசியை இயக்க தெரியாது, நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணை கூப்பிடுவேன். அம்மா இது என்ன வரலாமா, கொஞ்சம் பாருமான்னு. பா வேலை இல்லை, எப்பதான் சொல்லி கொடுத்தேன், போகலாம். அம்மா போன வாரம் சொல்லி கொடுத்தோம்மா, மறந்து போச்சுமா. அதுதான் நம்ம புத்தி. நமக்கு அது தெரியாது, நாம இதெல்லாம் பார்க்கல. இது நமக்கு நாம் வந்த பிறகு வந்தது, எனவே நமக்கு தெரியாது. ஆனா அவர்கள் வருவதற்கு முன்பே வந்தது, எனவே அவளுக்கு இது தெரிந்திருக்கிறது. அவங்க சின்ன குழந்தையிலிருந்து கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட பல பேர் என்ன கேட்பார்கள், இது எப்படி இந்த குவியம் இணைய முடியவில்லை, என்ன செய்வது? ஒண்ணு வேணாம், பக்கத்தார 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க இருக்காங்களா பாருங்க, அவங்க கிட்ட கொடுங்க, உங்களை இணைச்சு விடுவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அது கைவந்த கலை, நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய கலை. எனவே இளைய சமுதாயம் அறிவுற்றலாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தை படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு வேலை வாங்கி தர்றோம், அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து தர்றோம், விசா வாங்கி தர்றோம். எல்லாம் யார் செய்யறது? நாம தான் செய்யறோம். அப்ப விசா வாங்கி கொடுத்தா வெளிநாட்டுக்கு போக தெரியும்ல. அப்புறம் வெளிநாட்டுல வேலை செய்யற பொண்ணா பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம், அல்லது வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அவன் அங்க போறான், அமெரிக்காவுக்கோ மலேசியாவுக்கோ லண்டனுக்கோ எங்கேயோ போறான். அவன் அங்க குட்டின ஒண்ணு யார் பார்த்துப்பாங்க? நடுரோட்ல விட முடியாது, விடல. அவன் என்ன பண்றான், முதியோர் இல்லம் என்பதை உருவாக்கி அதில் கொண்டு போய் உன்னை சேர்த்து, உனக்கு வேலைக்கு வேலை, உணவு, நல்ல படுக்க வசதி, உன்னை பார்த்து கொள்ள ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ யாரோ ஒருத்தர் அவங்க இருந்து உனக்கு பார்த்துப்பாங்க. உனக்கு உடல் நோய் வந்தா உடனே கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே அங்கிருந்து தொலைபேசி போவோம், ஏன் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க, சேர்த்துங்க, பரவாயில்ல பார்த்துங்க, எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, நான் கொடுத்துறேன். உன்னை பராமரிக்கிறார், பக்கத்தில் இல்லையே தவிர பராமரிக்கிறார். தந்தையை மகன் பாதுகாக்க வேண்டும் என்கிற பண்பாட்டை கடைபிடிக்கிறார். அதுக்கு முதல்ல சொன்னேன், எந்த ஊர்ல இருந்தாலும் வந்துருவாங்க. எப்போ வந்துருவாங்க? எங்க வந்துருவாங்க? சொந்த ஊருக்கு வந்துருவாங்க. தன்னுடைய தாய் வீட்டுக்கோ அல்லது தன்னுடைய மாமனார் வீட்டுக்கோ சென்று விடுவார்கள். அங்கே சென்று, அங்கே மாமனார் இருந்தால் மாமனாரோடு, அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுடைய அண்ணன், தம்பிகள், அக்கால், தங்கைகள் எல்லோரும் வந்து சேர்ந்து ஒன்றாக பொங்கலை கொண்டாடுவார். கொண்டாடுறாங்களா இல்லையா? கல்யாணம் முதல்ல என்ன பண்றீங்க? முதல்ல என்ன எடுக்கிறீங்க? கல்யாணம் ஆன உடனே கல்யாண பேச்சு ஆரம்பித்த உடனே முதலில் நீங்கள் எதை வாங்குகிறீர்கள்? தேவை இருக்கிறதோ இல்லையோ, வீட்டில் அந்த பொருள் நிறையவே இருக்கும் என்றாலும் மஞ்சள் குங்குமம் என்று எழுதி கொடுக்கா இல்லையா? 5 ரூபாய் மஞ்சள், 5 ரூபாய் குங்குமம் எழுதிக்கிட்டு தான் நீங்க போய் அடுத்த பொருள் எழுதுறீங்க. ஏன்? உங்களுக்கு தேவையோ இல்லையோ அந்த பண்பாடு இன்னும் உங்களிடமிருந்து அருகவில்லை, அது பெருகி கொண்டுதான் இருக்கிறது. முதல்ல பண்பாடு என்பது செயல் கிடையாது, அது ஒரு வஸ்து கிடையாது. இப்போது இருக்குது, இது ஒரு மணி, அடிச்சா டக்கு டக்கு சத்தங்க, இப்படி அடிச்சா சத்தங்க, இது மணி. இது எழுதுற பேனா. இந்த மாதிரி பண்பாட்டுக்கு ஒரு பொருளை காட்ட முடியுமா? ஒரு உருவத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. பண்பாடு என்பது எண்ணம். இங்கே அருகி உள்ளது என்று பேச வருபவர்களும் பெருகி உள்ளது என்று பேச வருபவர்களும் இந்த பண்பாடு அழிந்துவிடக் கூடாது, இந்த பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களா இல்லையா? அப்போ அந்த பண்பாடு என்கிற எண்ணம் அருகவில்லை, பெருகி இருக்கிறது. அருகிவிடக் கூடாது என்று எண்ணுகிறதே தவிர அந்த எண்ணம் அருகவில்லை, அந்த எண்ணம் இருக்கு, அதுதான் பண்பாடு. நாம் ஒரு நடிகர் நடிக்க வந்தார், வேட்டி மட்டும்தான் கட்டுவார், வண்ண வண்ணமா சட்டை போடுவார், கிராமத்திலே நடிப்பார். அவர் பெயர் ராமராஜன் என்றாலும் கூட மக்கள் எல்லாம் கிராமராஜன் என்று சொல்லுகிற அளவுக்கு இருந்தார். அவர் படங்கள் 100 நாட்கள், 150 நாட்கள், 175 நாட்கள் ஓடியது. ஏன் ஓடியது? நம்முடைய பண்பாட்டை அவன் பிரதிபலிக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக, நம்முடைய பண்பாடை அவன் எடுத்துக்கிறான் ஒரே மக்கள் எல்லாம் விரும்பி பார்த்தார். அதுதான் நம்மிடம் பண்பாடு இருக்கிறது, அதை நாம் இந்த சமூக சூழ்நிலை செயல்படுத்த முடியவில்லை. வீடுகளெல்லாம் குறுகலாகிவிட்டது. அழகாக சொன்னார்கள், நாம் வாழும் போதும் பண்பாட்டை கடைபிடிக்கிறோம், சாகும் போதும் பண்பாட்டை கடைபிடிக்கிறோம். புதைக்கிறோமா
கட்டைகளை வைத்து எரிக்கிறோமா என்பது முக்கியமல்ல, அந்த நேரத்திலே செய்ய வேண்டிய சடங்குகளை செய்கிறோமா, இதுதான் பண்பாடு. சுழலுக்கேற்றால் போல் மின்தகனம். ஆனால் அங்கும் சென்று அந்த செய்ய வேண்டிய சடங்குகளை செய்துவிட்டுத்தான் வருகிறோம் என்று திருமதி புவனா அவர்கள் எல்லோரும் வாழ்வியலை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, எல்லோரும் வாழ்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, அம்மையார் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லி அப்போதும் கூட பண்பாட்டை தமிழர்கள் தொலைக்கவில்லை என்பதை எடுத்து காட்டினார்கள். சிறுதானியம் நாம் எல்லாம் முன்னாடி பழுப்பு நிறத்துல வரக்கூடிய அரிசி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சற்றேறக்குறை 200 ஆண்டுகளுக்கு முன்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அது நல்ல ஒரு சத்தான உணவு என்று போற்றப்பட்ட உணவு. ஆனால் வெள்ளையர்கள் வந்து திட்டமிட்டு அந்த சத்தான உணவை நாம் சாப்பிடக்கூடாது என்பதற்காக அதன் மீது இருந்த அந்த பழுப்பை நீக்கிவிட்டு வெள்ளை அரிசியாக்கி கொடுத்தார்கள். நாம் கரும்பிலிருந்து சாறெடுத்து வெல்லம் காய்ச்சி பயன்படுத்தினோம். அதை மாற்றி அதிலே வெள்ளை நிறம் வருவதற்கான சில ரசாயனங்களை செலுத்தி வெள்ளை சர்க்கரையாக மாற்றி கொடுத்தார்கள். இதெல்லாம் ஒரு ஏகாதிபத்தியம், தான் ஆளக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய உணவு முறையை மாற்றுகிற பழக்கம். இது ஒரு பண்பாட்டு சீரழிவல்ல, பண்பாட்டு மீது தொடுக்கப்பட்ட போர். அது நம்மிடம் வந்துவிட்டது. இன்றைக்கு அதை உணர்கிறோம். மீண்டும் சிறுதானிய உணவுக்கு செல்லுகிறோம், மீண்டும் பழுப்பரிசியை பயன்படுத்துகிறோம், மீண்டும் அந்த பல்வேறு பழைய அரிசி முறைகளை எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்தும். அது விலை அதிகமாக இருந்தாலும் கூட வாங்கி உண்ணுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு எழுத படிக்க தெரியாமல் இருந்த நம்முடைய இனம் காளைகளை அடக்கியது. எழுத படிக்க தெரியாமல் இருந்த மக்கள் ஒரு காலத்துல. இப்ப மாதிரி எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்சி இத்தனை படிப்பெல்லாம் கிடையாது. கிராமத்துல இருந்தான், காளைகளை அடக்கி. இப்ப என்ன பண்ணா, படிக்க ஆரம்பிச்சுட்டான், படிச்சுட்டான். இப்ப அவனுக்கு ஏறு விடுற வேலையோ வயல்ல வேலை செய்யற வேலையோ கிடையாது. நகரத்துக்கு கணினி முன்னே அமர்ந்து கொண்டு பணியாற்றுகிறான். ஆனால் அவன் ஜல்லிக்கட்டு என்று வந்தபோது தமிழ்நாடெங்கிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திரண்டார்களே, தங்களுடைய உணர்வை காட்டினார்களே. அதன் மூலமாக எங்களுடைய பண்பாடு இன்னும் அழிந்து விடவில்லை என்று லட்சக்கணக்கான மக்கள் அன்றைக்கு தீர்ப்பு எழுதினார்கள். அழகாக குறிப்பிட்டார். நிறைய பெண்கள் இருந்தார்கள். ஒரு பெண்ணிடமாவது பாலியல் சீண்டல் இருந்ததா, அது போல் புகார் வந்ததா? வரவில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் அன்றைக்கு தமிழர்களாக இணைந்திருந்தோமே தவிர ஆணாக பெண்ணாக இணையவில்லை. நாங்கள் ஆண்களாகவோ பெண்களாகவோ இணையவில்லை, தமிழர்களாக இணைந்திருந்தோம் என்று மிக அழகாக திரு குமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மீண்டும் 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 நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புவதெல்லாம், பண்பாடு என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வு இன்று வரை அருகவில்லை, பெருகி இருக்கிறது. இந்த நாட்டிலிருந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் வேலை செய்யறான். ஆனா அவன் என்ன பண்றான், காதல் வயப்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். எப்படி திருமணம் செய்து கொள்கிறான்? அந்த பெண் இவனுடைய பண்பாட்டை காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகிறார். இவனுடைய பண்பாடு, இவனுடைய பழக்க வழக்கம், இவனுடைய செயல்பாடு, இவனுக்கு பிறன்மனை நோக்குது என்கிற தன்மை கிடையாது. இவனுக்கு ஈக உண்டு, இவனுக்கு வீரம் உண்டு, இவனுக்கு மானம் உண்டு. இப்படி எல்லாவற்றும் விதமான பண்பு செயல்களும் பண்புகளும் இவனிடம் அடங்கி இருப்பதால் இந்த பண்பாட்டை பார்த்து அந்த பெண் காதலிக்கிறாளே தவிர, இந்த மாதிரி கருப்பு மூஞ்செல்லாம் போய் யாராவது வெள்ளக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணுமா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எந்த போறான், நான் கருப்பு கருப்பா தான் போறான். அந்த வெள்ளை பொண்ணுங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்குது? இந்த கருப்பு பார்த்தா இல்ல. அந்த ஆணுக்கும் ஒரு கற்பு இருக்கிறதே, அந்த கற்பை பார்த்து அவள் திருமணம் செய்து கொள்கிறார். பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் கற்புண்டு என்று சொல்கிறாரே, அதை பார்த்து இப்பேற்பட்ட ஒரு கணவன் தான் தனக்கு வர வேண்டும் என்று காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். சரி, 2 பேரும் படித்தவர்கள், திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அதையெல்லாம் விரும்புவதில்லை. நேராக தமிழ்நாட்டிலே எனக்கு தமிழ் பெண் தான் வேண்டும் என்று தமிழ் கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய, தமிழ் பண்பாட்டை விரும்பக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு கல்யாணம் பண்ற போது எல்லாம் இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க.
பொண்ணு எப்படி? குடும்பத்துக்கு லட்சணமான பொண்ணு. இப்படிதான் சொல்லுவீங்க. குடும்பத்துக்கு லட்சணமான பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து கல்யாணமா இப்படிதான் செய்யறோம். பண்பாடு இருக்கிறது இல்லையா? பண்பாடை தொலைத்து விடவில்லையா? இல்லையா? தொலைத்து விடவில்லை இல்லையா? இதையெல்லாம் நாம் உணர்ந்தவை பார்க்க வேண்டும். நம்முடைய பண்பாடு என்பது நமக்கு ஆங்காங்கே தொலைந்தது போல் தோன்றினாலும், பாவாடை தாவணியில் பார்த்த உருவம் இப்போது ஜீன்ஸ் பேண்டிலே வந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அந்த பெண்களுக்கும் சரி, அந்த ஆண்களுக்கும் சரி, அந்த வரைமுறை, அந்த பண்பாடு அளவு என்பதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கீழ்த்துத்தான் போடுவார்கள் பேண்டை. அது கீழ்த்து போடுகிற பேண்ட். எனவே கீழ்த்து போடுகிறார்கள். எப்போதுமே போட்டுக் கொள்ளுகிற கால் சட்டை அல்லது அது கிழித்து போட வேண்டியது. எனவே கீழ்த்து விடுகிறார்கள். ஆனால் இலையே இருப்பாள் என்றால் இருக்க மாட்டார்கள். வீட்டிற்கு வந்தவுடனே அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற பொழுது திருமணத்திற்கு வேட்டிதான் கட்டி கொண்டு செல்லுவார்கள், புடவைதான் அணிந்து செல்லுவார்கள், தாலிதான் கட்டி கொள்ளுவார்கள், பெரியவர்களை வணங்கத்தான் செய்வார்கள். அந்த பண்புகளை எப்போதும் கைவிட மாட்டார்கள். குடும்பத்தில் குத்துவிளக்காக பெண்களும், குடும்பத்தை காக்கிற தலைவர்களாக ஆண்களும் இன்றைக்கும் தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டு மரபை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். களவியல் கற்பியல் என்பது எக்காலத்திலும் இருந்திருக்கிறது, இக்காலத்திலும் காணப்படுகிறது. எனவே அதை வைத்து மட்டும் நாம் முடிவு செய்து விட முடியாது. நம்முடைய பண்பாடு போற்றப்படுகிறது. பிறக்கும் போதும் சரி, அவன் மணக்கும் போதும் சரி, அவனுக்கு பிள்ளை பிறக்கும் போதும் சரி, அவன் வாழ்வை துறக்கும் போதும் சரி, அவன் இறக்கும் போதும் சரி, தன் பண்பாட்டு நிலையிலிருந்து மாறாத ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழினம் மட்டும்தான். அந்த இனத்துக்கென்று தனியே ஒரு குணம் உண்டு, அந்த இனத்துக்கென்று தனியே ஒரு பண்புண்டு. அதை என்றும் இழக்காது 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 என்பதால் பெருகியுள்ளது என்கிற தீர்ப்பை கொடுத்து இந்த மன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.